எப்படி ஃபீல் பண்ணுறீங்கண்ணா? ஐயா ஜாலியாக இருக்குது. இன்னும் அதான் இந்த ஒரு எல்லாம் சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க, நல்லா போயிட்டுருக்கு. பட் சொல்கிறாங்களா இல்லை சக்ஸஸ் தான் அப்படியே தன்னடக்கமாகவே இருப்பீங்க? தன்னடக்கம் இல்லை, லைக் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டைமே இன்னும் பெருசாக கிடைக்கல. ஸ்கூல் வந்து இன்னும் எனக்கு ரொம்ப ஃபேவரட். என்னோட பர்சனல் லைஃப்லாம் உள்ளே இருக்கும் கதையில். எல்லாருடைய பர்சனல் லைஃப்பும் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு புதுசாக படம் எடுக்கிறவங்க லைஃப்பில் நடந்ததெல்லாம் உள்ளே வச்சிடலான்னு வச்சிருவாங்க. நான் கேட்குறேன், விட மாட்டேன், பார்த்துட்டு நான் கேட்பேன், பேசலாம். அந்த சீனில் ஒரு அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் அது எமோஷனலாக போச்சு. ஐயோ ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா டக்குன்னு ஒரே ஒரு கட் பண்ணி காமெடி பிஜிஎம்மாக கன்வெர்ட் ஆகி ஷானன் அவர் விளையாடிட்டு போகிறேன். இங்கே இந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கும். அந்த சீனை அப்படி கொண்டு போய் காமெடியாக மாற்றலாம்னு யோசிச்சதுக்கான ஐடியாலஜி எங்கேருந்து வந்துச்சுன்னா ஏன் அது அவ்வளோதாங்க லவ். நீ லவ்வாக சொல்லவே இல்லைல்ல, அவ்வளோதான். நீ சொல்லியிருந்தா ஏதாவது நடந்திருக்கும். நீ சொல்லல, அப்போ காமெடி தான் இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஓடுற விஷயம் வந்து சத்யா சொல்லக்கூடாது. ஏன்னா அவரே பயந்தாமொழி தான். வர சீனுக்கள்லாம் ஓடுறது இவர் நைஸாக பாலாஜி மேலே மட்டும் வழிபடுவாங்க. அதுதானே எங்கள் பசங்க பண்ணுறது பொதுவாக. ஒரு கேமியோ ஒன்று பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு பெரிய அளவு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த பிளானில் தான் இப்போ எல்லாரும் உள்ளே வராங்க. ஒரு படம் பண்ணுறாங்க, அடுத்து வந்து தன்னை டைரக்ட் பண்ணி ஒரு பெரிய படம் மட்டும் போயிடுவாங்க. நான் யாரை பற்றி கேட்குறேன்னு தெரியும். ஸோ நீங்களே சொல்லிவிடுங்க, என்ன கதை நீங்கள் சொல்லிவிடுங்க. அதெல்லாம் சும்மா ஜாலிக்கு 2 சீனு ஒன்றுலாம் 2 சீனு. தலைவர் என்ன சொன்னார்? தலைவர் ப்ரீமியர் வந்து பார்த்தாரு. ப்ரீமியர் பார்க்குறதே பெரிய அபூர்வமான ஒரு நிகழ்வு. இப்போ எப்படி பார்த்தாலும் நீங்களும் நானும் ஒரே கோட்டில் தான் நிற்கிறோம். நான் ஃபஸ்ட் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு படம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஒரு வருஷம் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிருப்பீங்க. ஈஸியாக ப்ரொடியூசர்லாம் அப்ரோச் பண்ணி முடிச்சிருப்பீங்க. நான் அப்படி கிடையாது. கஷ்டப்பட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்திருக்கேன். உங்கள் அந்த ஈஸி ஆக்சுவலி அதான் இந்த படம் நான் ஒரு 2018 ஆக்சுவலி சினிமாவில் வந்து சினிமாக்கு அப்போ தான் வரேன். வந்துட்டு அந்த ஒரு சின்ன சின்ன முயற்சிகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த முயற்சிகள்லாம் போயிட்டு இருந்து ஒவ்வொரு ப்ராசஸ் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. நான் லவ்வரில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒர்க் பண்ணேன் கோ டைரக்டராக. ஸோ இது ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாதம் அந்த லெவல் எடுத்துக்கல. இந்த கதை ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம். ஒரு மாதிரி கொஞ்சம் ஜாலியாக அப்படியே எழுத ஆரம்பிச்சு ஒரு ஃப்ளோவில் அப்படியே சீக்கிரம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அபிட்ட சொன்னேன். ஓகே, அபிட்ட சும்மா ஒரு ஃபீட்பேக் கேட்குறதுக்காக தான் அபிட்ட கொடுத்துருந்தேன். கொடுத்து படிச்சுட்டு நான் அப்பயே அபிட்ட சொல்லியிருந்தேன், ப்ரோ எனக்கு இது, ஏன்னா அபியோட டூரிஸ்ட் ஃபேமிலி ஒர்க் பண்ணும்போது எனக்கு நல்லா தெரியும். அவர் பயங்கரமான ஒரு ஆக்டராக நான் அபியை பார்த்தேன். அந்த நரேஷன்லேயே ஒரு பயங்கரமாக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியே நரேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதனால் அவருக்கு செட் ஆகும், எனக்கு நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவர் ஐயோ சும்மாரியா நீ வேறு வேலையை பார்க்கலாம், வேறு ஏதாவது கதை நல்லா இருக்கு, வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அப்படியே ஆரம்பிச்சப்போ தான் ஒரு ப்ரொடியூசரு, நான் ஒர்க் பண்ண ப்ரொடியூசர் தான் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் மகேஷ்னா. ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி இந்த கதையை கொண்டு போனப்போ அவருமே அதே பேஜில் இருந்தார். இதுக்கு அபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஓகே, ஒரு கதையை படித்த உடனே அவர் சொன்னாரா? கதையை படிச்சுட்டு இந்த கதைக்கு யார் மைண்டில் வச்சிருக்க அப்படின்னாரா. அதானா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அபி எப்படிரா இருப்பான் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். ஓகே நைஸ், ஒரே பேஜில் தான் இருக்கும். ஏன்னா அங்கேருந்து எல்லாத்துக்குமே தெரியும் அபி ஒரு நல்ல ஆக்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எங்கள் எல்லாருக்குமே அபி பயங்கரமான ஆக்டர்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அதனால் கேட்கும்போது அவங்களுமே அபியை லான்ச் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அப்படியே சௌந்தர்யா மேம்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அவங்களுக்கும் கதை பிடிச்சிருந்துச்சு. அப்படியே ஆரம்பிச்சிச்சு. அதுவும் ஒரு 6 மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சதுலேருந்து ரிலீஸ் வரைக்கும் அதுக்குள்ளே படம் முடிஞ்சிருச்சு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்கண்ணா? ஐயா ஜாலியாக இருக்குது. இன்னும் அதான் இந்த ஒரு எல்லாம் சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க, நல்லா போயிட்டுருக்கு. பட் சொல்கிறாங்களா இல்லை சக்ஸஸ் தான் அப்படியே தன்னடக்கமாகவே இருப்பீங்க? தன்னடக்கம் இல்லை, லைக் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டைமே இன்னும் பெருசாக கிடைக்கல. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது எனக்கும். ஸோ சில் தான், ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. ஜாலியாக தான் இருக்குது. இப்போது படம் வந்து ஒரு புது டைரக்டராக வந்து பல ஆசைகளை பல கனவுகளை எழுதியிருப்போம்ல. உங்கள் ரைட்டிங் ப்ராசஸை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ எப்படி இருக்கும்னா, இன்டு த பிரெயின் ஆஃப் மதன். இன்டு த பிரெயின் ஆஃப், ஆமாம். நீங்கள் என்ன யோசிச்சு அதை எழுதிருப்பீங்க, நீங்கள் என்னென்ன யோசிச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஸ்க்ரீனில் வந்துச்சா, எப்படி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதில். ஓகே, ரொம்ப அப்படியே அனலைஸ் பண்ணி அப்படிலாம் கிடையாது. அந்த அறிவு எனக்கும் இல்லை. நீங்கள் இப்போ நல்லா இன்ட்ரெஸ்ட் வந்துட்டீங்க. நீங்கள் இது கேட்குறதே எனக்கு ஐயோ என்னென்னமோ கேட்குறாங்களே அப்படிலாம் இருக்காங்க. சில் தான், ஜாலி தான். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கதை எழுதிட்டீங்க. இது நீங்கள் தான் ஃபுல்லாக எழுதுனதா டீம் வச்சு எழுதுனா? ரைட்டர் நான் மட்டும் தான் எழுதுனேன். ஸ்பார்க் எங்கேருந்து வந்துச்சு இந்த படம் இப்படி ஒரு ஐடியா வந்தது? இது இன்டர்வல் ஐடியா தான். அந்த இன்டர்வல் பாயிண்ட்டில் ஒரு 2 பேர் ஒரு அன்எக்ஸ்பிரஸ்டான லவ்வை தேடி போய் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று கிராக் ஆச்சு. ஸோ இதை வச்சு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இந்த ஐடியா எனக்கு எக்ஸைட் பண்ணுச்சு. ஏதோ ஒரு ஐடியா தான் நம்மளை எக்ஸைட் பண்ணணும். ஸோ இந்த ஐடியா எக்ஸைட் பண்ணுச்சு. இதுலேருந்து அப்படியே ஸோ 2 பேருக்கு ஒரு லவ்னா 2 பேருக்குமான லவ்வை நான் ஃபஸ்ட் ஆஃபில் சொல்லி ஆகணும். ஸோ அப்படி எழுத ஆரம்பித்தது தான் ஃபஸ்ட்டு. நான் ஸ்கூல் செலக்ட் பண்ணிட்டேன். எழுதுகிற இந்த சென்ஸ் நீங்கள் படம் எழுதுறதா டைப் பண்ணி? நான் டைப் தான் பண்ணுவேன். நான் வந்து செல்டெக்ஸில் தான் டைப் பண்ணுவேன். ஸோ வந்து ஃப்ளாஷ்பேக் எழுத ஆரம்பித்தப்போ நான் ஸ்கூல் செலக்ட் பண்ணிட்டேன். ஸ்கூல் வந்து இன்னும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்.
என்னோட ஸ்கூல் பர்சனல் லைஃப்லாம் உள்ள இருக்கும் கதையில. எல்லாருடைய பர்சனல் லைஃப்பும் இருக்கும். கண்டிப்பா ஒரு புதுசா படம் எடுக்கிறவங்க லைஃப்ல நடந்ததெல்லாம் உள்ள வச்சிடலாம்னு வச்சிருவாங்க. நான் கேட்கறேன், விட மாட்டேன், பார்த்துட்டு நான் கேட்பேன். பேசலாம். ஸோ அப்படி எழுத ஆரம்பிச்சேன். எழுத ஆரம்பித்தேன். அதே மாதிரி அடுத்து பொண்ணுக்கும் அந்த மாதிரி ஒரு லவ் இருக்குன்றனால பொண்ணோட லைஃப் எழுத ஆரம்பித்தேன். அப்படியே ஒரு ஃப்ளோவில் எழுத ஆரம்பிச்சப்போ இன்டர்வல் பாயிண்ட் வந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் சரி இப்போ செகண்ட் ஆஃப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன யோசனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே ஒரு ஃப்ளோவில் கொஞ்ச நாள் ஒரு கேப் விட்டேன். அந்த கதையை பற்றியே யோசிக்கல. வேறு சில ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆக போகிற டைம். அப்போ எனக்கு ஒரு பிரேக் கிடச்சிது. இந்த கேப்பில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த கிடச்ச ஒரு பிரேக்கில் அப்படியே ஒரு செகண்ட் ஆஃப் ஒரு ஃப்ளோவில் உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். அப்படியே செகண்ட் ஆஃப் ஒரு ஃப்ளோவில் கூட்டிகிட்டு போய் அப்படியே கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டேன். அப்படியே படம். இது நீங்கள் 18 ஃபீல்டுக்குள்ளே வந்தப்போ எழுதின கதையா இல்லை முன்னாடி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டுள்ள வந்தீங்களா? இல்லை சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நான் வேறு சில கதைகள்லாம் வச்சு அதுக்கான பவுன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது லேட்டஸ்ட்டாக கடைசியாக பண்ண கதை இது. அதுக்கு முன்னாடி வேறு சில கதைகள்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண ஸ்கிரிப்ட் வந்து இந்த இது கிடையாது, வேறு கதைகள் இருக்குது. ஓகே. எது உங்களை புஷ் பண்ணிச்சு சினிமா உள்ள வரத்துக்கு? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, இதை பார்த்ததுனால? செவன்ஜி தான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். செவன்ஜி ரெயின்போ காலனி பார்த்துட்டு தான் அந்த படம் உங்களை புஷ் பண்ணி விட்டுருச்சு. ஆமாம், நான் ரொம்ப லேட்டராக தான் பார்த்தேன் படம். நான் ரிலீஸ் ஆன டைமில் நான் குழந்தைன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் 2000 டைமில். ஏஜ் என்ன? என்னோட ஏஜா நான் 29. ஓகே ஓகே. ஏன் அப்படி தானே இருக்கேன் இன்னும். அந்த டவுட் கேட்கல. நான் குழந்தைன்னும் போது என்ன குழந்தை அப்படின்னு யோசிச்சேன். சொல்லுங்க. என்னங்க 5th 6th படிச்சேன். 2002 நினைக்கிறேன் படம். ஸோ அந்த டைமில் வந்து அப்போ பார்க்கல, நான் ரொம்ப லேட்டராக தான் சினிமாவே பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி பார்க்க ஆரம்பித்த டைமில் செவன்ஜி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துருச்சு. அந்த படம் தான் அது ஒன்று பண்ணி விட்டுருச்சு. ஸோ அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் என்னடா இது என்னமோ பண்ணுது, சினிமான்னு தெரிஞ்சு இது என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் சினிமாக்குள்ளே வரணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு. அப்போலேருந்து அந்த ஆசை சின்ன சின்னதாக வந்து அதுக்கப்புறம் வரிசையாக படங்கள் நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து அந்த மாதிரி அந்த பேட்டர்னில் வந்ததா? ஷார்ட் ஃபிலிம்லாம் சும்மா சின்ன சின்னதாக அப்பப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் பெருசாக பண்ணதில்லை. பட் டேரெக்டாகவே நான் சினிமா பண்ணியாச்சு, பெருசாகவே பண்ணியாச்சு. பெரிய சம்பவம் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கதை எழுதிட்டீங்கன்னா, ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்க, ஃபர்ஸ்ட் அதை ஒருத்தங்கிட்ட நரேட் பண்ணுவோம்ல, மேக்ஸிமம் ஃப்ரெண்டு சைடு ஃபேமிலி சைடு தான் நரேட் பண்ணுவோம். அப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது யார்? என்ன ஃபீட்பேக் வந்துச்சு உங்களுக்கு? அதான் ஒரு கதை படிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறவங்கள்ட்டலாம் சொல்லுவேன். அவங்களாம் சினிமாவில் இருந்தவங்களா? சினிமாவில் இருந்தவங்க தான். ஏன்னா இப்போ நம்ம ஹேங் அவுட் பண்ணுற பீப்புள்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி சினிமா ஆட்களாக மட்டும் தானே இருப்பாங்க. சரி, டீமில் இருக்கிறவங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் லைக் தே ஆர் இன்டு வேறு ஒர்க்கில் இருப்பாங்க. கார்பரேட்டில் இருப்பானுங்க. சரி சரி. நானுமே கார்பரேட்லலாம் இருந்தேன். அப்படியா? HCL ஒர்க் பண்ணேன். அதை வேறு கதை. ஸோ அது முடிச்சுட்டு கதை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் சொல்ல ஆரம்பிச்சேன். எல்லா கதையுமே முடிச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம எழுதுகிற ஒரு கதை நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது தான் அது எல்லாருக்கும் பிடிக்குதா அப்படின்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது எல்லாருமே எக்ஸைட் ஆனாங்க அந்த கதையில். எல்லாருக்குமே ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு என்கேஜ்மெண்ட் த்ரூ அவுட்டாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால சரி ஓகே சூப்பர் எல்லாத்துக்கும் பிடிக்குது அப்படின்றப்ப தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் இவங்க கொடுத்த கான்ஃபிடன்ஸில் தான் அடுத்து ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்கிறோம், ஒருத்தர்கிட்டயே சொல்கிறோம். ஓகே, நீங்கள் எழுதி முடிச்சுட்டு இப்போ காட்டுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவங்க சொல்கிறாங்க இந்த சீன்லாம் எனக்கு ஒர்க் ஆகுது, இந்த சீன்லாம் ஒர்க் ஆகலன்னா சொன்னாங்களா? அதை நீங்கள் மாற்றினீங்களா? அது ஓவராலாக சொல்லுவாங்க. பட் இந்த கதையில் வந்து மேஜராக ஓவராலாக அவங்க ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சின்ன சின்ன ஃபீட்பேக்ஸ் அவங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். அது எனக்கும் கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னா அந்த விஷயங்களை நான் அட்ரஸ் பண்ணுவேன். இல்லை எனக்கு கன்வின்சிங்காக இல்லை, ஏன்னா குமுலேட்டிவாக இப்போ 10 பேர்கிட்ட சொல்லணும்னா 10 பேருமே ஒரு பாயிண்ட் சொன்னாங்கன்னா அதில் தப்பு இருக்குது. இப்போ ஒரு 2 பேருக்கு அது ஒர்க் ஆகும், 2 பேருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றப்ப அது என்னோட கன்விக்ஷன் தான். அது எனக்கு கன்வின்சிங்காக இருக்கா அப்படின்றது தான். இல்லை அப்கமிங் டேரக்டர்ஸ்க்கு இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் அதெல்லாம் நோண்டி கேட்குறேன். தென் செல்வா சார் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு புஷ் நடக்குது, உள்ளே வந்துட்டீங்க. இப்போ அவர் படத்தில் இருக்க ரைட்டிங், அந்த படத்தை பார்த்துட்டு அது நம்ம படத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலான்ற சீன்ஸ்லாம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இதை பார்த்தேன், இந்த சீன் ஒரு மாதிரி தோணுது, எனக்கு இது நம்ம படத்தில் இந்த மாதிரி ஒன்று வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எதனா தோணி எதனா வச்சிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. ஏன்னா அவரோட படம் பார்த்து சினிமாக்குள்ளே வரணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. மற்றபடி அவர் மாதிரி படம் எடுக்க முடியுமாலாம் தெரியல. அதுக்கு ஒரு ஸோ மச் ஆஃப் மெச்சூரிட்டி வேணும், அதுக்கு ஸோ மச் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வேணும். அந்த அளவில் நமக்கு இல்லை. அவர் படங்கள் பார்த்து சினிமாவுக்கு வந்தோம் அவ்வளோதானே தவிர லைக் என்னோட ஸ்டைலாக தான் நான் என்னோட படத்தை பார்க்குறேன். இதில் வேறு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்லாம் தெரியல எனக்கு. இப்போ இந்த ஸ்கூல் சப்ஜெக்ட் ரைட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ ஏன் செல்வா சார் இதில் எடுத்துகிட்டு வந்தோன்னா உங்களுக்கும் அவருக்கு நல்ல கனெக்ட் ஒன்று இருக்குது. துள்ளுவதிலுமே அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஸ்கூல் சம்மந்தப்பட்டது, மதனோட ஃபர்ஸ்ட் படம் ஸ்கூல் சம்மந்தப்பட்டது. அதனால தான் அந்த கொஸ்டினே கேட்டேன். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எழுதும் போது? எந்தெந்த படம்லாம் மைண்டுக்கு வந்துச்சு? இது மாதிரி நம்மளுக்கு இருந்துடக்கூடாதுன்றதெல்லாம் எழுதுவோம்ல, கண்டிப்பாக தாக்கம் ஏற்படும். ஏன்னா நிறைய படம் பார்த்துட்டோம், 3 இருக்கட்டும், 96 இருக்கட்டும், அதோ துள்ளுவதிலுமையாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக மைண்டில் வரும்ல, இதெல்லாம் வரக்கூடாது, வந்துச்சா அதில் என்னென்னலாம்? நீங்கள் இதுக்கு வந்து எப்படின்னா நம்ம எழுதும்போது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க கூடாது. மேபி வரலாம், வராமல் இருக்கலாம். பட் எழுதும்போதே அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே போனோன்னா லைக் நம்ம
சீனோட எமோஷனை தாண்டி வேறு எதேதோ யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ இது இந்த இடத்துல வந்திருக்கா, ஐயோ இதை இப்படி மாற்றி எழுதலாமா. நான் அந்த ஃப்ளோக்குள்ளெல்லாம் போக மாட்டேன். லைக் என்னோட ஒரு ஃப்ளோவில் ரைட்டிங் ஃப்ளோவில் நான் அப்படியே எழுதிடுவேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்லும்போது லைக் இது அது மாதிரி இருக்கா, அது இது மாதிரி இருக்கா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்ம மாற்றுவோமே தவிர லைக் எழுதும்போது அந்த கன்ஃபியூஷனுக்குள்ள நான் போக மாட்டேன். யாரும் போகக்கூடாது, போனால் மாட்டிப்போம், அங்கேயே சுத்த ஆரம்பிச்சிருவோம். ஓகே ஓகே நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஏதாவது தோணுச்சுன்னா கூட அப்படியே போவோம், அது எண்டில் பார்த்தோன்னா மாற்றிக்கலாம். அதான் நம்ம கதையோட ஃப்ளோவில் எழுதிட்டு இருக்கும்போது அது எனக்கு தெரிஞ்சு தோணும் அது கண்டிப்பாக. ஓகே ஓகே. ஸோ படம் நான் தியேட்டரில் பார்த்தேன்னா எனக்கு வந்து ஒரு 80% வந்து சீன்ஸ்லாம் ஒர்க் ஆச்சு, என்கேஜ் பண்ணிருச்சு. நல்லா சூப்பராக இருக்கு பாடி இருந்துச்சு, நிறைய விஷயம் கனெக்ட் ஆச்சு, ஸ்கூல் சம்மந்தப்பட்டதெல்லாம். அங்கங்கே சில டவுட்ஸ்லாம் இருக்குது, அது உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் எதனால் வச்சோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ரைட்டிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு அபிஷான் அண்ணா கிட்ட இருந்தே வருவோம். அவரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இந்த கதையை எவ்வளோ தூரம் என்ஹான்ஸ் பண்ணி விட்டுருக்கு? நீங்கள் என்ன நினச்சிங்க, என்ன சொன்னீங்க, என்ன கிடச்சிருக்கு? அபி அதான் நான் இந்த கதையை எழுதி முடிச்சுட்டு அபிட்ட கொடுக்கும்போதே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் எனக்கு அவர் இதுக்கு ஃபிட்டின் ஆபார் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் தோணுச்சு. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நான் எப்படி பார்க்குறேன்னா நமக்கு ஒரு கட் ஃபீல் ஒன்று தோணும். ஓகே லைக் இவங்களை பார்த்தோன்னே இவங்க இந்த கேரக்டருக்கு ஃபிட்டின் ஆவாங்கடான்னு ஒரு கட் ஃபீல் தோணும். அது ரொம்பலாம் அனலைஸ் பண்ண மாட்டேன். இந்த படத்தில் காசு பண்ண முக்கால்வாசி பேர் அதே மாதிரி தான். லைக் அவங்கள பார்த்தப்போ ஒரு கட் ஃபீல் தோணும், அடுத்து ஒரு ஆடிஷன் பண்ணி பார்ப்போம், அதுலேயே நம்ம கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னா யோசிக்காமல் இறங்கிடணும். அப்படி தான், அதுதான் என்னோட ஸ்டைலு. ஸோ அபிட்ட ஆரம்பத்துலேயே அது தோணுனால தான் இந்த கதையை நான் அபிட்ட நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னே சொன்னேன். அதை தாண்டி ஒன்ஸ் அவர் கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு முக்கியமான விஷயம் ஸ்கூல் ப்ரெசென்ட் ரெண்டுத்துக்கும் ஒரே ஆள் தான் எனக்கு வேணும். எனக்கு ப்ரெசென்ட்டுக்கு ஒருத்தர் ஸ்கூலுக்கு ஒருத்தர் வேணான்னு எனக்கு தோணுச்சு. நானுமே ரொம்ப பெரிய டைம் டிஃப்ரென்ஸ் காட்டல, அவ்வளோ ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறேன்னா பரவாயில்ல. ஸோ நம்ம காட்டுறதே ஒரு 7-10 வருஷத்துக்குள்ளேயான டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அதனால் ஒருத்தரே போனால் ஸோ அந்த ஃபேக்டர்லாம் வச்சு பார்க்குறப்ப அதில் ஃபிட்டின் ஆகக்கூடிய ஆக்டராக அபி பெட்டராக எனக்கு ஃபீல் ஆனார். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஒன்ஸ் கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணி பார்ப்போம், ஒவ்வொரு சீன்ஸையுமே சும்மா அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். ஸோ அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஒன்ஸ் ஷூட் போனப்போ ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணோன்னே முன்னாடியே 100% கான்ஃபிடன்ஸ், பட் இந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணி முடிச்சோன்னா எல்லாருக்குமே 100% கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அவர் ஈஸியாக நாங்கள் அந்த ப்ரொபோசல் சீன் தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம். அந்த அனிஷாவை மீட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுற ஹோட்டல் சீன், அந்த ஐஸ்கிரீம் பார்லர் சீன் தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம். ஸோ அது பார்த்தோன்னே எல்லாருமே லைக் சோல்டு, அவ்வளோதான் சூப்பராக. எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் அதுதான் நாங்கள் Day 1 ஷூட் பண்ணோம். ஓகே ஓகே, அது சூப்பராக இருந்துச்சு அந்த சீன் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ அபிஷான் அண்ணா கிட்ட முடிச்சிட்டோம். அப்படியே ஃபீமேல் கேரக்டர் அனஸ்வரா பார்த்தீங்கன்னா, அனஸ்வரா வந்து எனக்கு தண்ணீர் மதன் தினங்கள்னு ஒரு படம் இருக்குது. ஸோ அந்த படம் நான் கேரளா 2019 டைமில் கேரளாவில் ஏதோ ஒரு ஒர்க்காக போயிருந்தேன். அப்போ வந்து ரேண்டமாக ஒரு படம் ஒன்று பயங்கரமாக இங்கே போயிட்டுருக்கு, ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் படம் அப்படின்றாங்க. எனக்கு இந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அப்படி சொல்கிறப்ப தண்ணீர் மதன் தினங்கள் அப்படின்றாங்க. லைக் தண்ணீர் மதன்னா வாட்டர் மெலன்ன்றது எனக்கு அப்போ தெரியாது. தண்ணீர் மதன்னு என்னோட நம்ம பேரில் ஒரு படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சும்மா போய் அந்த படம் பார்த்தோம். பார்த்தப்ப எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா அனஸ்வரா தான். லைக் ஒரு 10th முடித்த பொண்ணு அப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படி லைக் கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு இந்த குட்டி குட்டி நுவான்சஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் அனஸ்வராக்கு. இது செம்மையாக பண்ணுறாங்க. லைக் சிலரை பார்த்தோன்னா தோணும்ல இவங்களோட நம்ம ஒர்க் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தோணுதான் அனஸ்வரா. ஸோ இந்த மோனிஷா கேரக்டர் எழுதும்போதும் ஸ்கூலுன்னு வந்துருச்சு அப்படின்றப்ப சரி அனஸ்வரா மைண்டில் வச்சுட்டே எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதும் போதே அவங்க மைண்டில் வச்சு அனஸ்வரா மைண்டில் வச்சுட்டு தான் எழுது. சப்போஸ் அவங்க ஓகே சொல்லலைன்னா எனக்கும் தெரியல என்ன ஆப்ஷன். ஓகே, என் ப்ரொடியூசர் நடந்துருச்சு. அதான் ப்ரொடியூசர்ஸ்மே அதான் கேட்பாங்க. இப்போ அனஸ்வராக்கு ஆப்ஷன் இல்லை, அனஸ்வரா ட்ரை பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷனை யோசிப்போம் அப்படின்னு. ஓகே ஓகே, அதே மாதிரி ட்ரை பண்ணோம். அனஸ்வராக்கும் கதை பிடிச்சிருச்சு, பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, இப்போது அபிஷான் அண்ணா உள்ளே வந்துட்டாரு, அனஸ்வரா உள்ளே வந்துட்டாங்க. சினிமாட்டோகிராஃபர் வந்து ஆல்ரெடி பொழந்து கட்டிட்டு வந்திருக்காரு உள்ள. அவர் எப்படி லிங்க் பண்ணீங்க உள்ள? ஸ்ரேயாசன் வந்து லவ்வர் ஒர்க் பண்ணுறப்ப லவ்வர்லேயும் ஸ்ரேயாசனா தான் டிஓபி. ஸோ அப்போலேருந்தே ஸ்ரேயாசனுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ இந்த படம் முடிச்சதுக்கப்புறம், இந்த கதை முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரேயாசன்கிட்ட போனேன். போயிட்டு ஒரு நரேஷன் ஃபஸ்ட்டு போகலான்னு சொல்லி நரேஷன் கொடுத்தேன். அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருந்தார் த்ரூ அவுட்டாக. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தான் நான் இந்த படம் நான் பண்ணலாண்ணா அப்படின்னே, டே சூப்பர்ரா கண்டிப்பாக பண்ணலாடா, எப்படா டேட்டு அப்படின்னு சொன்னார். அடுத்து ஒரு மாதத்தில் படம் ஷூட் போகிற நிலமையில இருந்துச்சு. கரெக்டாக பார்த்தா ஒரு தெலுங்கு படம் இப்போ சைன் பண்ணியிருந்தார், ஒரு ரஷ்மிகா படம் ஒன்று பண்ணியிருந்தார். அடா ஏன்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடாதா, இப்போ தான்டா சைன் பண்ணேன் ஒரு படம் அப்படின்னு. அப்படியே மாற்றி சைன் போட்டிருப்பேன். நானும் அண்ணா ஏதாவது பண்ணி வந்துருங்கண்ணா அப்படின்னு. ஏன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. லவ்வர்லேருந்தே ஒர்க் பண்ணனால லைக் அவர் ஒரு நல்ல பயங்கரமான ஒரு அவர் அவ்வளோ பெரிய படங்கள் பண்ணியிருந்தாலுமே நமக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பார். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு என்ன வேணுன்றதில் ரொம்ப கான்ஷியஸாக பண்ணுவாங்க. உனக்கு இது வேணுமா, அதை எப்படியாவது அச்சீவ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பார். ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்தா தான் சரி எப்படியாவது ட்ரை பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த டைமில் வேறு தெலுங்கில்
அந்த யூனியன் ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு சொல்லி மொத்தமாக ஹோல்ட் ஆயிடுச்சு. அந்த கேப்பில் அப்படியே ஸ்டேஷனா வர சொல்லி நம்ம ஒரே ஸ்கெடியூலில் முடிச்சிட்டோமா, டக்கு 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 டக்குன்னு அடிச்சு முடிச்சிட்டோம் படத்தை. அடுத்து நம்ம தலை ஷான் சார் எனக்கு அதான் லவ்வரு, டூரிஸ்ட் ஃபேமிலி, ஸ்டேஷனோட ஒரு படம் பழக்கம் தான், ஷானோட 2 படம் பழக்கம் எனக்கு. ஸோ அந்த 2 படத்தில் ஒர்க் பண்ணதுலேருந்தே ஷான் நல்லா க்ளோஸ். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஷான் சார்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஷான் சார் வச்சே போயிடலாம், ஏன்னா இந்த ஒரு ரோம்காம்க்கு ஷானோட ஒரு மியூசிக் ஒரு பயங்கர ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அவருமே ரொம்ப ஸ்வீட் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சனால அந்த 2 படமே டெபியூட்டன்ஸ் தானா. ஸோ ஒரு டெபியூட்டன்ஸ் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவர் வச்சுப்பாருன்றது நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் என்னையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சூப்பராக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பேன். ஓகே, ஏன்னா ஷானோட ஒர்க்லாம் பார்க்கணுன்னா இப்போ யாராவது வராங்கன்னா, தம்பி ஓடு போ உள்ளே போ, அடுத்து நீ வா போ, நான் பாட்டு தரேன் போன்னு அனுப்பிச்சி விட்டுறாரு. எனக்கு இதில் ஒரு முரணான கேள்வி. ஓகே, படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட் யுவன் சங்கர் ராஜா. அது நான் யுவன் கண்ணி, யுவனோட ஒரு பயங்கர யோசிச்சிருப்பீங்களே, எழுதும் போதே கண்டிப்பாக யுவன் போகலாம் தானே மைண்டில் இருந்திருக்கும். உடச்சி சொல்லுங்கள். இல்லை, எனக்கு என்ன சொல்கிறது, மியூசிக் யுவன்கிட்ட போகணுன்னு எனக்கு ஆசை கிடையாது. என்னோட கேரக்டர் யுவன், ஐ மீன் என்னோட கேரக்டர் வந்து யுவனோட ஃபேனாக இருப்பான் அப்படின்றது. ஏன்னா இந்த ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஆகட்டும், லைக் அந்த ஒரு காலகட்டம். ரைட். ஸோ இன்னுமே நான் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த 2000s இருக்கிற யுவன் சாங்ஸ் தான் அதிகமாக கேட்டுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு யுவன் சார்கிட்ட போகணும் அப்படின்லாம் எனக்கு தோணல. ஷான் தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக நமக்கு இருந்தோமே எப்பொழுதுமே. பட் ஆனால் படத்தில் யுவன் சார் ஒரு பாட்டு பாட வைக்கணுன்ற ஆசை மட்டும் வந்து ஷான் சார்கிட்ட போனோடனே, சார் யுவன் ஒரு பாட்டு வேணும் சார் அப்படின்னு சொல்லி. ஷான் அவர் பயங்கரமான யுவன் ஃபேன் ஆக்சுவலி. ஸோ அதனால் ஒரு யுவன் ஃபேன்ஸ்லாம் நாங்கள் அதனால் சேர்ந்து ஒரு மாதிரி யுவனுக்கு ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணோம். ஐயா சூப்பர்ண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. இப்போ படத்தில் நிறைய விஷயம் இது நல்லா இருக்கு பாரு, ஒரு மாதிரி கொண்டு போகுது பாரு அப்படின்னு தோணுச்சு. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் பார்க்குறது அந்த ஈஸ்டர் எக் மாதிரி படத்தில் அங்கங்கே வச்சுருக்கீங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை, அது அப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணி வச்சிங்களான்லாம் தெரில. இங்கே பாருங்க, அந்த சார் கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு வருவார்ல, ஆன்சர் ஷீட், அது மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். படம் பார்த்துட்டு உட்காந்து எனக்கு இதெல்லாம் கேட்டே ஆகணும் அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வியாக போவோம். இந்த பழைய பாட்டு யூஸ் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அது வந்து இப்போ எப்படி டெம்ப்ளேட் மாதிரி எழுதும் போதே இதை போயிடலாம், ஒரு பழைய பாட்டு வச்சிடலாம், எப்படி ஆடியன்ஸ்க்கு இருந்து கிளாப்ஸ் வந்துடும், அப்படி போகலான்னு பண்ணதா, இல்லை இந்த கதைக்கு அது தேவைப்படுது? இந்த பாட்டு சொல்கிறீங்க டடன் டடன் அவள் ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது. ஓகே, ஸ்கிரிப்ட் பண்ணும்போதுமே அவள் ஒரு எப்படின்னா ரொம்ப முன்னாடியே எனக்கு அவள் ஒரு சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த சாங்கு அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இந்த இப்போ நியூ ஏஜில் இந்த பழைய பாட்டுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதை பார்த்து நம்ம இதில் வைக்கல. ஓகே, அவள் ஒரு எப்படி வச்சேன்னா, அவள் ஒரு பாட்டு கேட்கும் போது எல்லாமே எனக்கு தோணும் அந்த பாட்டில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். அந்த லிரிக், நான் பொதுவாக பாடல்கள் வந்து லிரிக்கு தான் அதிகமாக லிசன் பண்ணுவேன். ஓகே, ஸோ அந்த லிரிக்கில் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த லிரிக்குக்கு ஒரு விஷுவல் பண்ணுண்டா அப்படின்றது என் மைண்டில் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. அது இந்த படத்துக்குன்னு இல்லை, ஓகே, பொதுவாக ஒன்று பண்ணணும், நீங்கள் பண்ணுற படத்தில் அது வைக்கணும் அப்படின்னு அப்படி பண்ணணும்னு. அந்த ஒரு சில பழைய பாடல்கள் நமக்கு ரொம்ப ஆசை இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு 4-5 பாட்டு இருக்குது. அதெல்லாம் நான் என்னென்ன பாட்டுன்னு சொல்ல மாட்டேன், அடுத்தடுத்து வச்சுப்போம், அடுத்தடுத்து நான் வச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டில் எனக்கு ஒரு ஸ்டோரி டெல்லிங் இது பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கதை எழுதிட்டு இருக்கும்போது இதில் வர ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு ஆப்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால ஒரு மாதிரி தைரியமாக சரி ஓகே இந்த படத்துக்கு இந்த பாட்டை சேவ் பண்ணிக்கலாம், மற்ற ஒழிச்சு வச்சிருக்கிற பாட்டெல்லாம் வேறு படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சது தான். அது கான்ஷியஸாக ஸ்கிரிப்ட்லேயே அந்த லிரிக்குக்கு விஷுவல் எழுதி அதுக்கு தான் நான் ஷூட்டே பண்ணேன். ஓகே, மல்லிகை சாங்கோட பேஸ்மெண்ட் சூப்பராக இருந்துச்சுண்ணா. அப்பா கரெக்டாக அவர் வந்து உள்ளே போய் உட்காருவார், மாலையிடும் மன்னவன் யார் சொல்லி, ஏன்னா 2 பேர் அங்கே அந்த லவ்வில் இருப்பாங்க, யாருக்கு அந்த பொண்ணு போகுதுங்கிறது பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட்லேயே அந்த இடத்துல இந்த லிரிக் வரணும்னு வச்சது. கரெக்ட், ஸ்கிரிப்ட்லேயே அந்த இடம் வந்து அந்த பாட்டு இருந்துச்சு. ஓகே, ஏன்னா ப்ளஸ் ஒரு மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரி ஆனுவல் டேக்கு பொண்ணுங்க இந்த மாதிரி பாட்டுலாம் அந்த புன்னகை தேசம் சாங் வச்சுருப்பீங்க. புன்னகை தேசம், ஐயோ நாங்கள் இப்போ ரீல்ஸ்லாம் பண்ணுவோம்னா அதில் அந்த படத்தோட ஆடியோலாம் வந்து ட்ரோல் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிருப்போம். அது அதுக்கப்புறம் எந்த படத்துலையும் நான் பார்க்கல. உங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ஆமாம், நம்ம இந்த பாட்டை கிண்டல் பண்ணிலாம் பேசுவோமே, அது ஸ்க்ரீனில் வருதுன்னு பார்க்க ரொம்ப சந்தோஷமா. அந்த இடத்துல இருந்த பாட்டுக்கு வந்து இனிஷியலாக ஸ்கிரிப்டில் இருந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல்லலாம் ஆனுவல் டே அப்போ கம்பல்சரி பசங்களாம் சேர்ந்து ஆடுற பாட்டு என்ன இருக்குன்னா, வரான் பூச்சாண்டி. ஓகே ஓகே ஓகே, ஸோ அந்த பாட்டு தான் வைக்கலான்னு இனிஷியல் ஐடியா. சரி, அந்த பாட்டு வந்து கிடைக்கல, அது வேறு சில காரணங்களால அது லேபிள் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ கிடைக்காதனால அடுத்த ஆப்ஷனாக என்ன பாட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் இந்த பாட்டு. எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும், அந்த அது எனக்கு அது ஆக்சுவலி எங்கள் டீம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சாங்கை நாங்கள் நினச்சிப்போம். டீமில் டைரக்ஷன் டீம்லாம் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டாலே இந்த பாட்டு போடுவோம், அதனால சரி ஓகே அது கிடைக்கல இதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு கேட்கலாம், இது கிடச்சிருச்சு. அபிஷானா பர்ஃபார்மன்ஸ்லேருந்து வருவோம். எனக்கு படம் ஸ்டார்ட் பண்ணி போனதுலேருந்து பெருசாக அப்படியே சூப்பராக பண்ணுறேன்னு ஃபீல் ஆகலைண்ணா ஃபஸ்ட்டு. அது ஏன்னா ட்ரெய்லர்லேயே டீசர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரதீப் மாதிரி பண்ணுறாருன்னு வந்துச்சு. ஏன்னா ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போது படம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா டீசர் பார்க்கும்போது எனக்கு வேறு கதை மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு
2K கிட்ஸை வந்து ஒரு 90s பையன் லவ் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டா என்ன நடக்குன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் கதை அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அதில் டீசரில் வச்ச டைலாக்லாம் நீங்கள் படத்தில் வைக்கல. அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னு சொல்லுவான் சாப்பிட்டுட்டு, அதெல்லாம் உள்ளே வரல. ஓ அப்போ எங்களை ஏமாத்துறது தான் அந்த வேலை பார்த்துருக்கீங்கன்னு தெரியுது. ஒன்று லென்த்துக்காக கட் பண்ணிட்டோம் சில விஷயம். ஓகே ஒன்று. இப்போது படம் ஸ்டார்ட் ஆகி அவர் அந்த பொண்ணை மீட் பண்ண போகிறாரு. உள்ளே போனோடனே 3 பேரை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஜெர்க் வாங்கிட்டு பதறாரு. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற சீன்லாம் வந்து கொஞ்சம் இவ்வளோ தேவையில்லையோன்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் படம் போக 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 சத்யா அப்படி தான் இருப்பான் போல அப்படிங்கிறது எனக்கு பொறுமையாக உள்ளே இறங்க ஆரம்பிச்சிது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் தான் ஃபஸ்ட்டில். அவ்வளோ பதட்டமாக இருந்துட்டு அங்கே நீங்கள் கொஞ்சம் அது என்ன சொல்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த டேப் பண்ணும்போது இது ஹீரோயின் தான் அப்படின்னு தெரியுது. அவர் பதட்டத்தில் வந்து தம் அடிச்சிட்டு இருக்காரு. டேப் பண்ணி திரும்பின உடனே ஃபர்ஸ்ட் ஷாட்டு மூஞ்சில் புகை விடுறது தான். அது புதுசாக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கே மூஞ்சில் புகை விட்டுட்டு, பட் அந்த புகை விட்ட பொண்ணால் தான் இவர் ஸ்மோக்கே நிறுத்துவார். சூப்பராக இருந்துச்சு அந்த மேட்ரு. உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு புகை விட்டா நீ தானே நிறுத்த வச்சேன்னு ஒன்று இருக்குது. இப்போ அவங்கக்கிட்ட சர்க்கரை போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு தாங்கிட்டே எடுத்து மோந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இவங்க கிட்ட சர்க்கரையை கொட்டும்போது அவங்கள பார்த்து சிரிச்சினே கொட்டுவார். அந்த ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கண்ணா. அது என்னென்னா ஃபஸ்ட்டு இவன் ஒரு பொண்ணை போய் மீட் பண்ண போகிறான். மொதல் அந்த வினோதினின்ற கேரக்டர் மீட் பண்ணுவான். மீட் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து இவன்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. இவன் பார்க்குறதுக்குள்ள அந்த அவங்களே சொல்லிடுவாங்க. லைக் சும்மா அசின் என்னென்னா ஒரு கேரக்டர் டிசைனாக தான் பிளான் பண்ணேன்னா அவள் வந்து விருப்பம் இல்லாமல் வரான். சீக்கிரம் இவன்கிட்ட பேசி முடிச்சு விட்டு கிளம்பணும், அதுதான் அவளோட இன்டென்ஷனு. ஸோ வரப்போ இவன் என்னடா பார்த்துட்டு இருக்கான், இன்னொரு அமெரிக்கான சொல்லிடவா அப்படின்னா இவனுக்கு என்னென்னா இவனே கொஞ்சம் ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட்டடான கை. அதுக்கப்புறம் பேசுவான், சரி ஓகேங்க சொல்லுங்க அப்படின்றான். சுகர் எடுத்து போடும்போது கூட நானும் சுகர் அவாய்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இவன் அங்கேயுமே ஓகே பிரச்சனை இல்லை, இவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். சரி ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம்னா கொஞ்சம் அந்த பில்டப் பண்ணுவாங்க பசங்களாம், லைக் அந்த மாதிரியான ஒரு பில்டப் தான் விடுவான். கட் பண்ணால் பின்னாடி வரப்போ மோனிஷாவோட உட்காந்துருக்கிறப்ப மோனிஷாட்ட இவன் கேட்பான், இன்னொரு அமெரிக்கன் வேணும் உங்களுக்கு சொல்லவா, இவர் சொல்லுவார். ஆமாம் இவர் கம்ஃபர்டபுள் ஆகிடுவார். அவன் வந்து இவன் பேச நினைச்சதா அவள் பேசுவா, இல்லை நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். சொன்னோன்னா இவனுக்கு சுகர் போட்டு குடிக்க தான் பிடிக்கும். அப்போ சுகர் எடுத்து கொட்டும் போது அப்போ தயங்கினவர் அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கொட்டுவார். அது சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ மோர் கம்ஃபர்டபுள் ஆகிட்டான் அவளோட. இவனுக்கு நினச்சதை செய்ய முடியுது. ஸோ லைக் அந்த ஸ்பேஸில் இல்லாமல் இன்னொரு ஸ்பேஸ்க்குள்ளே இவன் வந்துட்டான். இன்னும் இவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க அப்படின்றதுக்கு குட்டி குட்டி நுவான்ஸான டீட்டெயிலிங் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடம்லாம் வச்சோம். நல்லா அது கவனித்து கேட்குறீங்க, சந்தோஷம் ஐயா. ஓகே, இல்லை அது ஆப்வியஸாக தெரிஞ்சிச்சுண்ணா. அதே மாதிரி அந்த சீனில் வந்து அவங்க அக்கா ஃபோர்ஸ் பண்ணி அமுச்சு விட்டாங்க. இப்போ உள்ளே வந்து 3 பேரை பார்த்துட்டு இருந்த நான் அந்த பொண்ணு அசிங்கப்படுத்திருச்சுன்னு வெளியே வந்து இனி யார் வந்தாலும் வேலைக்கு ஆகாதுன்ற ஜோனில் அப்படி இருந்ததுனால இது நல்லா ஒர்க் ஆச்சுன்னு எனக்கு தோணுது. ஓகே, இப்போ அங்கே ட்ரெஸ்ஸிங் கவனிப்போம். அங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் மட்டும். இப்போ அவர் ஃபுல்லாக ப்ளூ ஷேடில் இருக்காரு. நான் வந்து இன்னைக்கு ப்ளூவில் வேற வந்தேன். பார்த்தாலே தெரிகிறதா நீங்க எதனா உங்களுக்கு பிடிக்குமோ அதனால் அடுத்ததில் வாய்ப்பு தருவீங்களோன்னு. ரைட்டு. இப்போ அவர் ப்ளூவில் இருந்தவர், இவங்க எல்லோவில் இருப்பாங்க. அப்படியே ஸ்கூல் ஆனுவல் டே சேம் ப்ளூ சேம் எல்லோ. படத்தில் நிறைய நான் ஒரு 70 to 80% பார்க்குறேன். இவங்க ஒயிட் ஷேட்லேயே இருக்காங்க, ஹீரோ டார்க் ஷேட்லேயே இருக்காரு. ஒரு சீனில் 2 பேருமே டார்க் ஷேடில் இருப்பாங்க. அப்போ வந்து டடன் டடன் அந்த சீன் போட்டிருப்பீங்க. அப்போ 2 பேருமே டார்க்கில் இருப்பாங்க. டுவர்ட்ஸ் எண்டு போகும்போது சேம் எண்டுலேயே ஒரு ப்ளூ டிஷர்ட் போட்டிருப்பாரு. இவங்க வந்து லைட் ஷேடில் இருப்பாங்க. இது பிளான்டா? ஆமாம், பேலட்டில் வந்து முன்னாடியே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இவனுக்கு ஒரு கலரில் போகணும், இவங்களுக்கு ஒரு கலராக போகணும். இவன் பார்த்தா மோஸ்ட்லி மியூட்டட் கலர்ஸாக தான் இவனுக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம். மியூட்டட் கலர்ஸாக மட்டுமே தான் இவனுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீஸ் லைக் ஒரு கொஞ்சம் போரிங்கான பர்சனாக தான் இருக்கும். இவன் வந்து லைக் நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு 70% ஆஃப் ஆண்களாக தான் இவன் இருப்பான். லைக் ஒரு ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்காது. ஸோ ஒரு மாதிரி ஜஸ்ட் லைக் தட்டாக நல்லா கிடைக்கிற ஒரு ஷர்ட். இப்போ ஒரு சில பேர்லாம் அவங்க அக்கா கூட மொதல் சீன்லேயே சொல்லுவாங்க, ஏன்டா இன்றைக்கும் அதே ப்ளூ ஷர்ட் அப்படின்னு, என் ப்ளூ ஷர்ட் போட்டால் மட்டும் பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு டைலாக் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பசங்களை நான் பார்த்ததுல எப்படின்னா நிறைய பேர் ஒரு மியூட்டட் கலர்ஸ் அதிகமாக இருக்கும், ஒரே கலரே அதிகமாக போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அதில் தான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது போட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால இவனோட கேரக்டருக்கும் கொஞ்சம் மியூட்டடாகவே இவனை வச்சுக்கலாம். லைக் லைஃப்பில் ஒன்றும் பெருசாக எதுவும் சுவாரஸ்யமாக இல்லாத ஒரு போரிங்கான ஒரு லோன்லியான லைஃப் தான் வாழ்கிறான். ஸோ அதனால் இவனுக்கு கொஞ்சம் மியூட்டடாகவே போயிடலாம் அப்படின்னு. அண்ட் அந்த ப்ளூ கலர் வந்து ஆனுவல் டேயில் போடணுன்றது ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது தான். ஓகே, சேம் எல்லோவில் இருப்பாங்க. ஏன்னா வாய்ஸ் ஓவராகவே அது இருக்கும். ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு முழு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போய் நின்னேன் அப்படின்ற மாதிரிலாம் வாய்ஸ் இருக்கும். அது ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது தான். ஸோ அதை தொட்டு தான் சரி ஓகே ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்ம ப்ளூ கொடுக்கலாம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் சீனில் இருந்ததும் ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. ஏன்னா அந்த ப்ளூ ஷர்ட்டுக்கு ஒரு காமெடி வேறு வச்சுருந்துருப்போம். ப்ளூ ஷர்ட் போட்டு இன்னொருத்தன் உட்காந்துருப்பான், மாற்றி பார்த்து அவர் பின்னாடி கிராஸ் பண்ணி வர போவார் பேசும்போது. ஆமாம், ஸோ அந்த ப்ளூ ஷர்ட்டு ஸ்கிரிப்ட்லேயே தான் ஸ்டார்டிங்கும் இருந்துச்சு, அந்த இடமும் இருந்துச்சு. அப்புறம் அனிஷாவை மீட் பண்ண போகும்போதும் ப்ளூ ஷர்ட் பேண்ட் தான் போட்டுப்போம். ஏன்னா ஆனுவல் டேல விட்டதை இங்கே பிடிக்கிற மாதிரி பண்ண போகிறான் அப்படின்றனால.
ஸோ இந்த ப்ளூன்றது வந்து அண்ட் டு பி பர்சனல் எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். அப்பா தப்பிச்சிட்டேன், அடுத்த படத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்கிட்டலாம் அப்படி சொல்லுவார், ஐயோ என்ன ப்ளூவாக கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு. ப்ரோ கதையில் இருக்கு ப்ரோ, கேரக்டரில் இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூவாக கொடுத்தோம். ஸோ அதனால தான் மியூட்டடாக போகலாம். லைக் வேற மோனிஷாக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக போகலாம். அவள் இன்னும் கொஞ்சம் ஓப்பனான பொண்ணு. ஓகே. ஸோ அதனால இவளுக்கு கொஞ்சம் வைப்ரண்ட்டாக போகலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக அந்த கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பினோம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஒரு பேலட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். ஓகே டன், சூப்பர்ண்ணா. இப்போ மோனிஷா போல்டுன்னு சொன்னோன்னே இன்னொரு கொஷினுக்கு போவோம். செல்வா சாரோட கண்ணி நீங்கள். ஆமாம். அவரோட ரைட்டிங்கில் விமன் கேரக்டர்ஸ்லாம் வந்து என்னடான்னு கேட்பாங்கல்ல. சாய் பல்லவி வந்து சூர்யா சாரை கேட்குறதா இருக்கட்டும், அந்த பக்கம் அனிதா. இந்த படத்தில் அனிதா அனிஷா அது பிளான்டான்னு என்னன்னு தெரியல, பிடிக்கிறவங்கள அனிஷாவாக இருக்கட்டும் மோனிஷாவாக இருக்கட்டும், ரெண்டு ஷாவுமே ரொம்ப போல்டாக எழுதியிருப்பீங்க. விமன் ரைட்டிங்கை பற்றி தெரியல, நான் அப்படி தான் எழுதணும்னு நினைக்கிறேன். இந்த கதைக்கு வந்து ஒரு 2 லவ் சொல்லணும், ஐ மீன் 2 பேரோட லவ் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்றப்ப இவனுக்கு ஒரு லவ் ஸ்டோரி எழுதியாச்சு சத்யாவுக்கு. வேறஸ் மோனிஷாக்கு எழுதுகிறப்ப என்னென்னா லைக் ரொம்ப ஸ்டீரியோடிப்பிக்கலாக இருக்கக்கூடாது. லைக் பொண்ணுனா அசின் அப்படியும் இருக்காங்க, பட் நான் என்ன நினச்சேன் லைக் கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமே, கொஞ்சம் அடமண்டா, கொஞ்சம் திமுறா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ என்ன அதை எக்ஸைட் பண்ணுச்சு, இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் ஒரு பொண்ணுக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோவில் எழுத ஆரம்பித்தேன். ஸோ அது அதனால எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த காம்பஸ் சீனு அதெல்லாம் எனக்கு அந்த ஒரு ஃப்ளோவில் தான் வந்துச்சு. அப்படி பண்ணுறப்ப என்னை எக்ஸைட் பண்ணா மோனிஷா ஆக்சுவலி. நல்லா இருக்காள் இந்த பொண்ணு அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சோன்னே இந்த பொண்ணை எல்லாத்துக்கும் பிடிச்சிருண்டா. சரி சரி. ஸோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் எழுதுனேன் அந்த ஒரு கேரக்டர். அது மோனிஷாக்காக மட்டும் இல்லை, அனிஷாக்கும் அது இருந்துச்சு. அந்த போல்டா அவங்க ரொம்ப கேஷுவலா இது சாதாரண தானே பண்ற மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நான் வாழ்க்கையில பார்த்த நிறைய பெண்கள் வந்து மெச்சூர்டான பெண்களாக தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவாகட்டும் எல்லாருமே ஆகட்டும். ஸோ பொதுவாகவே நான் விமன்ஸ் வந்து மோர் மெச்சூர்டாக நினைக்கிறேன் பசங்களை விட. ஸோ அதனால விமன் கேரக்டர்ஸ் எங்கே எழுதினாலும் லைக் அவங்களோட டிக்னிட்டியை பாதிக்காம அவங்களோட மெச்சூர்டாக எழுதணுன்றது தான் நான் இது வரைக்கும் நம்பியிருக்கேன். ஸோ அப்படி தான் எழுதணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம்னா, அவர் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப உடஞ்சி அழுவார். அப்போ ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பீங்க, அந்த ஜீசஸ் பிடிச்சிட்டு அழுகுற மாதிரி ஒன்று இருக்கும். அதை அப்படியே கட் பண்ணால் அவங்க அக்கா கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பாரு. அதான் இது இந்த லெவலில் நாங்கள் யோசிக்கல. ஸோ அதனால அசின் அக்கா பிடிச்சி அழுகிறது எனக்கு படத்தில் வந்து என்னோட ஃபேவரட் இமேஜ். அந்த இமேஜ் வந்து லைக் என் கண்ணிலேயே எப்பொழுதும் நிற்கும். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுட்டு அழுகிறதுன்றது சூப்பர் இமேஜ். ஓகே. அவருக்கு இப்போ அவங்க வெறும் அக்கா மட்டும் கிடையாது, அம்மாவும் அவங்க மட்டும் தான் இருப்பாங்க, அம்மா கிடையாது. அம்மா கிடையாது. ஸோ அதனால அந்த இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்கள் ஷூட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அந்த இமேஜ் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி என்னோட ஃபேவரட், அது படத்தில் வந்துருச்சு. இந்த ஜீசஸ் இமேஜ் வந்து என்னென்னா, அது நாங்கள் ஸ்கூலில் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஸ்கூலில் அந்த ஒரு இமேஜ் பார்த்தோம், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் அதுவும் எப்படின்னா, அவன் வந்து ஒரு 12th படிக்கிற ஒரு சின்ன வயசு பையன். ஸோ அந்த வயசில் அதுவும் அந்த லவ் ஃபெயிலியர் சாங்கில் வேறு வச்சுருந்துருப்போம். ஸோ அந்த லவ் ஃபெயிலியரில் சோகமாக போய் உட்காந்து கடவுளை பார்த்துட்டு தன்னை ஏதோ பாதிக்கப்பட்ட ஒருத்தனா தானும் படுத்துட்டு அது வெள்ளாட்டாக குறும்புத்தனமாக பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜாக தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் வந்து லைக் நாங்கள் அதில் வேற ரொம்ப டீட்டெயிலிங்லாம் யோசிக்கலாம். அது ஃப்ரேமிங்காக ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக. ஆனால் ஷார்ட் பார்க்கும்போது பிளான் பண்ணி நல்லா அப்படியே இப்படி வரும் பின்னாடி, அந்த மேலே அவர் காமிச்சிடணும்னு சொல்லிட்டு பின்னாடி நல்லா வரும். அதனால தான் நான் கொஸ்டின் பண்ணி கேட்டேன். அந்த சீனில் ஒரு அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க, அது எமோஷனலாக போச்சு. ஐயோ ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா டக்குன்னு ஒரே ஒரு கட் பண்ணி காமெடி பிஜியமாக கன்வெர்ட் ஆகி ஷானன் ஒரு விளையாடிட்டு போகிறேன், இங்கே இந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கும். அந்த சீனை அப்படி கொண்டு போய் காமெடியாக மாற்றலாம்னு யோசிச்சதுக்கான ஐடியாலஜி எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஏன் அது அவ்வளோதாங்க லவ். நீ லவ்வை சொல்லவே இல்லைல்ல, அவ்வளோதான். நீ சொல்லியிருந்தா ஏதாவது நடந்திருக்கும். நீ சொல்லல, அப்போ காமெடி தான் இருக்கு, சாவுடா அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ இது இல்லை. அவ்வளோதான். சரி, லவ்ன்றதே அப்படி தாங்க. அதுவும் அடலசென்ட்டில் வர லவ்ன்றது லவ் ஒரு சூப்பரான மேட்ரு தான். பட்டு அதை நம்ம ரொம்ப போட்டு அவள் லவ் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வலி கஷ்டம்லாம் அழுதுட்டு இருக்கோம்னா அதை கொஞ்சம் காமெடியாக பார்த்தாலே ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடும். அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் ஏன் சொல்லலை? அவன் லவ் பண்ணுறான்னு இவ்வளோ சேட்டை பண்ணுறான், பார்த்துக்கிட்டே இருக்கான், கிளாஸ் ரூமில் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கான், தெரியுது இவனுக்கு நம்ம லவ் பண்ணுறோம், இவன் பார்த்துட்டு இருக்கேன், ஏன் சொல்லலை? தினேஷ் ஏன் சொல்லலாம் கேட்குறீங்க? அதான் தினேஷ் பின்னாடி சொல்லுவான், இவன் ஃபோன் பண்ணி அவன்கிட்ட சண்டை போடுறப்போ சொல்லுவான், எனக்கும் அவளை பிடிச்சிருந்துச்சு, என்ன பண்ணுறது, நீ என்கிட்ட முதல் சொல்லி தொலைச்சிட்ட. தப்பு தானே அது? அவ்வளோ ஆசைப்பட்டுட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். இவனும் லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு பாயிண்ட்ல சொல்லான்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். சரி, இவனும் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், ஏதோ ஒரு பாயிண்ட்ல சொல்லான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். பட் அதாங்க அந்த ஒரு வயசுல அவ்வளோ பக்குவம் என்னால் அதை ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சுண்ணா ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் அதை வச்சிருக்கீங்க. ஆமாம். ஒரு பாட்டில் நான் கவனிச்சேன், அனிஷா போகிறாங்க, இவர் பின்னாடி ஜாலியாக அந்த பொண்ணை பார்த்துட்டே ஓடுவார். இப்படி ஃபர்ஸ்ட் சாங்லேயே வந்துடும். ஆமாம், ஃபர்ஸ்ட் சாங்கில் தான் சொல்கிறேன். ஃபன்னாக இருக்கும். அது காமெடின்னு நினச்சா இல்லை, அனிஷாவை பார்த்துட்டு இவர் ஓடிட்டு இருப்பார், அவருக்கு முன்னாடி லூஸ் மாதிரி. அதான் பார்க்கில் போய் சண்டை போடும்போது கூட இனிமேல் அனிஷாவை பார்த்து அப்படின்னு இவர் கேட்பாரு. ஆமாம், அது இருக்கும். அப்புறம் கிளாஸ் ரூமில் கை கொடுக்கும் போதா இருக்கு, சிரிக்கிறதா இருக்கட்டும். நீங்கள் முன்னாடி அதை வச்சிருக்கீங்க குட்டி குட்டியா, மேபி அது எனக்கு கனெக்ட் ஆகி எனக்கு அந்த இடத்துல இவன் ஏதோ சொல்ல தான் போகிறான்ற மாதிரி நினச்சேன்.
இன்னொன்று சின்ன சின்ன விஷயங்கள் அந்த சீனை அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு ஒன்று பண்ணுறீங்கன்னா குட்டி குட்டி தான் அது சூப்பராக இருக்குது. அந்த பாலாஜி சீனாக இருக்கட்டும், ஒருத்தர் வந்து பில்லு கொடுக்குறாரு, இவ்வளோ வேகமாக வரீங்க உங்கள் பேர் பாலாஜியான்னு கேட்குறது இருக்குது. அது ஃபைட் சீனில் வந்து இப்படி போயிட்டு நிற்கிறாரு மாசா. நான் என்ன நினச்சேன், அந்த சீன் எப்படி போகணும்னு நினச்சேன்னா, ஓகே யாருமே கிடையாது, அவனோட கண் பார்வை சும்மா சீனாக இருக்குது, பார்த்துட்டு இவங்க ஓடிடுவானுங்க போல், அவ்வளோதான் இருக்கும்னு நினச்சா கட்டு ஒரு பாட்டி வந்து தம்பி அந்த பையன் முதுகு மாட்டி இருக்குன்னும் போது செம்மையாக ஒர்க் ஆச்சு. இந்த குட்டி விஷயம்லாம் இப்படி எழுதும்போது வந்துச்சா ஸ்பாட்ல வந்து இல்லை இந்த விஷயங்கள்லாம் சும்மா ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு பேசுவோம்ல டீமோட உட்காந்து, அந்த மாதிரி பேசும்போது பர்டிகுலராக இந்த பாட்டி விஷயமாகட்டும், அப்புறம் இந்த பாலாஜி விஷயமாகட்டும், இது ரெண்டுமே லைக் படம் ஐ மீன் கதையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து பேசும்போது இருந்தால் இம்ப்ரோவைசேஷன் தான் இதெல்லாம். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த 2 விஷயம் பேசும்போது வந்து ஒரு ஆக்சுவலாக அந்த ஓடுற விஷயம் வந்து சத்யா சொல்லக்கூடாது, ஏன்னா அவரே பயந்தாங்குழி தான். வர சீனுக்கெல்லாம் ஓடுறது, இவர் நைஸாக பாலாஜி மேலே மட்டும் பழிபடுவார். அதுதானே எங்கள் பசங்க பண்ணுறது பொதுவாக, தன்னுடைய இயலாமையை சொல்ல மாட்டார். ஆமாம், அவர் ஒத்துக்கவும் மாட்டார். ஆனால் குட்டி குட்டி விஷயம்னா சின்ன சின்னது தான். மண்டபத்துக்குள்ள வரும்போது கல்கண்டு ஷேர் பண்ணுறது எனக்கு அது பிடிக்கும். நான் இப்போ நம்ம பார்க்குறோன்னா ஒரு சில விஷயம்லாம் நோட் பண்ணுவோம்ல, நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் ரியல் லைஃப்பில், இது யாரும் காட்ட மாட்டாங்களே ஃப்ரேமில் அப்படின்னு இருக்கட்டும். ரீசார்ஜ் பண்ணுற கார்டு, அப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், குட்டி குட்டியாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அழகாக உள்ள வச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் பிளான் பண்ண தானே வேணும். ரீசார்ஜ் 90s கிட்ஸாக இருக்கிறதுனால அதான் ரீசார்ஜ் கார்டெலாம் அந்த காலகட்டத்தை காட்டுறதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ஸ்லாம் காட்டினா தான் லைக் இது ஒரு அந்த 2010-11 பீரியடில் நடக்கிற விஷயங்கள்னு தெரியும். ஃபேஸ்புக்கு, அந்த டைப்பேடு ஃபோனு, லைக் அந்த கல்கண்டை ஷேர் பண்ணுறது, அவனோட ஒரு பைக்கு, ஸோ இந்த மாதிரி கல்கண்டை ஷேர் பண்ணுறது கண்டெம்பரரி ப்ரெசென்ட்டில் நடக்கிறது. ஸோ ஃப்ளாஷ்பேக்கு இது எல்லாமே நாங்கள் சும்மா இதெல்லாமே ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு, இதெல்லாமே வச்சிருந்தோம். இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயிலிங் அந்த காலத்தை காட்டுறதுக்கு வைக்கணும். அந்த ஜூஸ் கடையில் ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க, எனக்கு பேர் எக்ஸாக்டாக தெரியல, கப்பு கப்பாக வாங்கி வச்சு தின்றானுங்க பசங்க. அது வந்து அது திருச்சிக்காரங்களுக்கு மட்டுமே. என்ன பேர் அது? அது எஃப்எஸ்ன்னு சொல்லி ஃப்ரூட் சாலட்னு சொல்லுவோம். திருச்சியில் மைக்கேல் ஃப்ரூட் சாலட் எல்லாருக்குமே தெரியுமே, அது என்ன திருச்சி போட்டு அங்கே இல்லை, அது எல்லா ஊர்லேயும் கிடைக்கிற ஃப்ரூட் சாலட் மாதிரி இருக்காது. அதுக்கு பேர் ஃப்ரூட் சாலடு. பட் எப்படின்னா கீழே கொஞ்சோண்டு ஃப்ரூட் சாலட் வச்சு மேலே வெண்ணிலா ஸ்கூப் ஒன்று வச்சு கொடுப்பாங்க. அது மைக்கேல்ஸ்னு ஒரு கடை. இட்ஸ் லைக் இன்னும் ஒரு 98 வருஷமா இருக்கு அந்த கடை திருச்சியில். திருச்சியில் ஐஸ்கிரீம்னாலே எந்த ஐஸ்கிரீம் பேருமே சொல்ல மாட்டாங்க, மைக்கேல்ஸ் அப்படிதான். அது ஹோம்மேட், ஐ மீன் அங்கேயே மேக் பண்ணுற ஐஸ்கிரீமு. அந்த மாதிரி அதான் திருச்சிக்காரங்களுக்கு மைக்கேல்ஸ்னு ஒரு அது அந்த பசங்க அவ்வளோ வச்சு தின்னுட்டு இருப்பானுங்க. அதை நாங்கள் பசங்கிட்ட கிண்டல் பண்ணி பார்த்தோம், இவங்க குடல இருக்கிறானுங்க உட்காந்துன்னு பார்த்தோம். ஆனால் அதில் ஒரு கனெக்ட், அவங்க 2 பேர் வந்து திரும்ப திருச்சிக்கு வந்து பார்க்கும்போது அந்த கடையில் வச்சு அப்படியே கப்பு நிறைய வச்சு தின்னுட்டு இருப்பாங்க. அது நீங்கள் இப்போ திருச்சிக்கு போனாலுமே கண்டிப்பாக ஒரு 10 ஐஸ்கிரீமாவது சாப்பிடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும், அது நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அது சும்மா கம்மி ப்ரைஸ் தான், 10 ரூபா 15 ரூபா தான் ஒரு ஐஸ்கிரீம். அது ஒரு எமோஷன், ஒரு எஃப்எஸ் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஒரு எஃப்எஸ்ன்னு திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டே இருப்போம். அது எல்லாருமே திருச்சியில் இருக்கிற எல்லாருமே அதை பார்த்துருப்பாங்க. அது அந்த மாதிரி குட்டி விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சது எனக்கு. இப்போ அந்த ஈஸ்டர் எக்ஸுக்குனே தனியான ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். எனக்கு இந்த படத்தில் ஈஸ்டர் எக்கா நான் பார்த்து பிடிச்சது எல்லாமே இருக்குது. லைனாக கேட்போனா நீங்கள் புட்டு புட்டு வைப்பீங்களா? ஓகே, இவ்வளோ வச்சிருக்கேன். ஆமாம் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மேபி அதனால தான் வச்சிக்கலான்னு தெரியல. நான் அந்த ஃப்ளாஷ் கட்டு முடிஞ்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார், எனக்கு அனிஷாவெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்குள்ளே வராங்க. ஸ்கூலுக்குள்ளே வந்தவொடனே மொதல் ஷாட்டு செக்யூரிட்டி ரூமில் இருக்கும். அது எதனால் வச்சுங்கன்னு நான் ஒன்று சொல்கிறேன், அதனால தான் இருக்குமா இல்லை முதல்ல சொல்லிவிடுங்க, அது எதனா காரணம் இருக்கா? ஆமாம், இருக்கு நான் சொல்கிறேன். இருக்குன்னா நான் சொல்கிறேன், அனிஷா உள்ள வந்து முதல்ல போய் செக்யூரிட்டி ரூமில் தான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வருவா. ஆப்வியஸ்லி அதான் அதுக்காக வச்சது தானே. ஆனால் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை, அது அழகாக அந்த ஷார்ட் மட்டும் காமிச்சிட்டு விட்டீங்க. ரொம்ப பிடிச்சது. வாய்ஸ் ஓவரில் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டோம். ஆமாம், செக்யூரிட்டி ரூம் மாற்றிடுவோம் அப்படின்னு. அதனால வந்த உடனே லுக் அங்கே தான் போகும். அது ரொம்ப பிடிச்சது. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அப்புறம் ஆனுவல் டே கான்வர்சேஷனில் அனிஷா லவ் மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, பின்னாடி எல்லோ ட்ரெஸ் போட்டு அவங்க நிற்கிறாங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸில். சேம் இவங்க சைடு வரும்போது கரெக்டாக எங்கே வருதுன்னா, இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவர் ஃபோன் எடுத்து காட்டுறாரு. அவர் ஃபோன் எடுத்து காட்டுறாங்க, அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போகுது, ஏதோ டைலாக் நடக்குது. என்ன ஆகுதுன்னா, இங்கே நீ லவ்வை சொல்ல போகிற, அங்கே ஒருத்தருக்கு புட்டுக்குச்சு. இது ரெண்டுமே ஒரே ஃப்ரேமில் நடக்குதுண்ணா. இஸ் இட் பிளான்ட் ஐடியா? கரெக்டாக ஃபோன் எடுத்து கொடுத்தா இது வரணும் அப்படிங்கிறது. ஆமாம், அந்த டைமிங் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே ஷூட் பண்ணோம். அந்த டைமிங்கில் அவங்களை எழுந்திரிக்க சொன்னோம். ஒரு மாதிரி கரெக்டாக அங்கே அவர் கொடுப்பாரு, அங்கே காதல் முறிவு, இங்கே காதல் ஸ்டார்ட்டு, போய் மூஞ்சி கழுவு அந்த மாதிரி குட்டி குட்டியாக பிளான் பண்ணோம் தான். ஓகே, அதெல்லாம் நல்லாவே எனக்கு என் சைடில் பட்டுச்சுண்ணா. அப்புறம் அந்த அனிஷாவோட அந்த ஐஸ்கிரீம் சீன், அதாவது பேரண்ட்ஸ் குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவங்க அந்த அக்கோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஆக்சுவலாக அவங்க பார்த்தா சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அக்கால சின்ன பொண்ணு தான், அப்படியே பெரிய பொண்ணு நடிக்க வச்சுட்டோம். அது நல்லா மெச்சூர்டாக இருந்துச்சு. அவங்க அந்த இது பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். அவங்க மேலே ஒரு லவ் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்துருக்கும். ஆமாம், 90s கிட்ஸ் அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி தோணுது. அதில் கிளாஸ் ஷாட் ஒன்று இருந்துச்சு, டீ குடிச்சிட்டு ஒன்று பாதி இருக்கும், ஒன்று வந்து மொத்தமாக. அதை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க, அவ்வளோதான் யோசிக்கல சும்மா. ஏன்னா ஒரு வேலை பார்த்து வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி, அதனால அது கேட்கணும்னு தோணுச்சு எனக்கு.
இல்லை அதில் ரொம்பலாம் யோசிக்கல, ஜஸ்ட் லைக் தட்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வச்சோம். பொதுவாக எந்த ஷாட் எடுக்கும் போதுமே லைக் நான் மனசில் ஏதோ ஒரு விஷயம் நினச்சிப்பேன், என்னை எக்ஸைட் பண்ணும் ஒவ்வொரு ஃப்ரேமும், அந்த ஃப்ரேமில் ஏதோ ஒரு ஸ்டோரி டெல்லிங் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அன்னைக்கு ஷூட் பண்ணும்போது ஏதோ ஒரு ரீசனுக்காக சும்மா அப்படியே 2 பேரும் கிளாஸ் வைங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். என்னன்னு கூட எனக்கு மறந்துடுச்சு. பட் அதான் அதை நம்ம ரொம்பலாம் யோசிக்கலாம் நினைச்சலாம் பண்ணலடா அப்படின்னு. அதான் அதுக்கு நான் ஒரு லாஜிக் நினச்சிருப்பேன் அந்த டைமில். அது என்ன லாஜிக்குன்னு எனக்கு இப்போ மறந்துடுச்சு. மறைக்கிறீங்களா எப்படி? இதில் மறைக்கிறதுல என்னங்க இருக்குது, அவ்வளோலாம் ஒன்றும் கிடையாது. ஸ்லிப்பர் ஷாட் சூப்பராக சோல் பிளே வந்து அவர் போட்டிருக்க ஸ்லிப்பர் எடுத்து வந்து வைக்கிறது, அந்த பொண்ணு வந்து எத்தி உடச்சு போயிருக்கும். ஆமாம், அவளோட டைம்ல ஆமாம் வந்து பார்த்தா நீங்கள் என்ன ஜோடி செருப்புன்னு சொல்லிட்டு எட்டி உதைக்கும், இங்கே வந்து அப்படியே அழகாக 2 பேர் செருப்பு நிற்கும். இது அதோட லிங்க் பண்ணி வச்சதானா? ஆமாம், இது பிளான்டு தான் அவனோட கதையில். என்ன நான் எல்லாத்தையும் கிராக் பண்ணுறேன், நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோ பிடிச்சிருக்கு. இதெல்லாம் எவிடென்ட்டாகவே தெரியும்னு நினச்சி தான் வச்சேன் ஆக்சுவலி. ஏன்னா அவனோட கதையில் பார்த்தீங்கன்னா அதான் ஷூ கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷூ பக்கத்தில் வச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா யாரோ உதச்சிருப்பாங்க. ஸோ அவள் கதையில் வரப்போ அவள் ஆல்ரெடி லவ் ஃபெயிலியரில் இருக்கா, அதாவது பாலாஜியோட டென்ஷன். அப்போ நடந்து வரப்போ இப்படி ஷூ இருக்கிறத பார்த்து பெரிய காதல் ஜோடி அப்படின்னு உதச்சிட்டு போவா. இந்த கனெக்டிவிட்டிலாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமியோ ஒன்று பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு பெரிய ஆளாக வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த பிளானில் தான் இப்போ எல்லாரும் உள்ளே வராங்க, ஒரு படம் பண்ணுறாங்க, அடுத்து வந்து தன்னை டைரக்ட் பண்ணி ஒரு பெரிய படம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் யாரை பற்றி கேட்குறேன்னு தெரியும், ஸோ நீங்களே சொல்லிவிடுங்க என்ன 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 கதை நீங்கள் சொல்லிவிடுங்க. அதெல்லாம் சும்மா ஜாலிக்கு 2 சீனு ஒன்றுலாம் 2 சீனு, க்ளீன் ஷேவில் ஒரு லுக்கு, செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு லுக்கு. அது என்னன்னா இப்போ கண்டெம்பரரியில் மட்டும்தான். சும்மா அனஸ்வராட்ட பேசிட்டு இருந்தோம். அனஸ்வரா ஒரு இன்ஃப்ளூயன்சர் கதையில். ஸோ ஓகே, அங்கே ஸ்கிரிப்டில் ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். இன்ஃப்ளூயன்சர் சும்மா போகிற இடத்துலாம் பார்த்து இவ்வளோ கண்டுபிடிச்சி கரெக்டாக ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து சும்மா அனஸ்வரா பேசாமல் நானே இது பண்ணா அப்படின்னு வாவா பண்ணு அப்படின்னு அனஸ்வரா சொன்னாலாம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக அந்த சீன் சும்மா ஆசைக்கு ஒன்று பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் ஸ்கெடியூல் தான் ஸ்கூல் ஷூட் பண்ணோம். ஓகே, ஸ்கூல் ஷூட் பண்ணும்போது சும்மா எல்லாருமே அதே மாதிரி சும்மா கேட்டாங்க. அது நம்புற மாதிரிலாம் இல்லை, சும்மா யாரு கேட்டிருப்பா, நீங்க ஆசைப்பட்டு உள்ள வந்து இல்லை, இது நான் ஆசைப்பட்டு தான் வச்சேன். இந்த கண்டெம்பரரியில் வரதான் ஆசைப்பட்டு தான் வச்சேன். சரி. ஸ்கூல்ல வந்து அதை விட்டுரு, 2 கையில நகம் கடிச்சிட்டு இங்கே பண்றதுதான் நல்லா இருக்கும், இங்கே பண்ணு, அதை விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி இங்கே சும்மா ஆசைக்கு ஒன்று பண்ணோம், ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். அதுக்கப்புறம் படம் எடிட் பண்ணும்போது எனக்கு 2 வைக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு, அதனால ஆசைக்கு வச்சுக்கிட்டேன். சரி, அடுத்து ஹீரோவா பண்றதுக்கு பிளான்? நான் என்னங்க நகத்தை கடிச்சேன் உடனே இவ்வளவு ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு அந்த நகம் கடிப்பு. நீங்க அப்புறம் நான் அந்த மியூசிக்கெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நான் ஒரு 2 சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது, மியூசிக்கலாவும் சரி சீனாவும் சரி. அப்பாவை பத்தி ட்ரெயின்ல பேசுற சீனா இருக்கட்டும், பஸ்ஸில் வந்து அனிஷா ஃபோட்டோ பார்ப்பாரு, பார்த்துட்டு அப்படியே தள்ளும்போது மோனிஷா வருவாங்க. அப்போ அவங்கள பார்ப்பாங்களே பின்னாடி இருந்து, அது வந்து அனிஷா கட்டு போயிட்டு வந்திருப்பீங்க. ஸ்கூலில் நான் அனிஷாவா பார்த்தேன், இப்போ நான் மோனிஷாவா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்கோரும், ட்ரெயினில் இருக்க ஸ்ட்ரிங் ஸ்கோரும் சூப்பராக இருந்துச்சு. இந்த சீனில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு டேர்னுக்கும் ஒரு ஆர்ப் ஒன்று போட்டிருந்தாரு ஷானன். அது எடிட்டில் மேட்ச் பண்ணாங்களா இல்லை அந்த சீனை பார்த்து அண்ணா பண்ணாரான்னு தெரியல. ஒரு வாட்டி திரும்பி பயந்து திரும்புவார். மோனிஷா திரும்பி பார்க்கும்போது பயந்து திரும்பினவர் இப்படியே பார்ப்பார் இந்த வாட்டி. அந்த ரைட்டிங் பற்றி சொல்லுங்கள். அதான் அந்த சீனில் வந்து ஷானோட ஒர்க் வந்து பயங்கரமான ஒர்க்கு. நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் சீனாக எடிட் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஷான் அந்த இடத்துல போட்டது தான். அதெல்லாம் நான் கஷ்டம் தான் ஆக்சுவலாக டெம்போ மார்க் பண்ணி ஒர்க் பண்ணுறதுலாம் நான் கொஞ்சம் மியூசிக்லாம் பண்ணுவேன். அப்படியா? அதனால எனக்கு தெரியும். ஆமாம், அது ஷானோட மேஜிக் தான் ஆக்சுவலி. ஸோ அந்த இடத்துல ஒன்று பண்ணிட்டாரு. அது நாங்கள் பண்ணும்போதே செம்ம எக்ஸைட்டிங்காக பண்ணிட்டு இருந்தோம். ஐடியாவே என்னன்னா, இவன் எப்பொழுதுமே அனிஷா திரும்பி பார்க்கும்போது பயந்து திரும்பிடுவான். ட்ரெயினில் மோனிஷா பார்க்கும்போதும் திரும்பி பயந்துட்டு அம்மா கிட்ட மெசேஜ் பண்ணும்போதுல. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு க்ளோஷர் இவனுக்கு கிடச்சிருச்சு. அசின் இவன் அனிஷாவை பார்த்துட்டான், சொல்லாத அளவு பண்ணிட்டான் அப்படின்றப்ப இந்த பாயிண்ட்ல அதே மாதிரியே அவளை பார்த்துட்டு இருக்கான், திரும்புறான். நாங்கள் எல்லாருமே நாங்கள் தான் எடுத்தோம் எழுதிட்டோம், பட் ஸ்டில் பார்க்கும்போது எங்களுக்கே திரும்பிடாதரா அப்படின்ட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல எங்களுக்கு கியூவும் அதே மாதிரியே எங்கே கரெக்டாக அந்த ஓக்கல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துட்டு இருப்பான். அவளும் அப்படியே பார்த்துட்டு இருப்பா, திரும்பாதரா திரும்பாமல் அப்படியே இருப்பான். மறுபடியும் அவள் பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்பா. அப்போ ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல ஓக்கல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப அப்படியே செம்ம, நாங்களே செம்ம எக்ஸைட். அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு. அது நீங்கள் எக்ஸைட் ஆனது எங்களுக்கு கன்வே ஆச்சு, அப்படியே எங்களுக்கு கன்வெர்ட் ஆச்சு. நைஸ். அதான் நான் அந்த அனிஷாவோட ஹோட்டல் சீனும் இந்த சீனும் ரொம்ப எனக்கு இம்பாக்டாக இருந்துச்சு. குத்திட்டேன் அவர் தான் அப்பாவை வராரு இதில், வடிவேல் சார் குத்துறவர். அவர் அப்பாவை கேஷ் பண்ணுற ஐடியா எங்கேருந்து வந்துச்சுன்னா? இல்லை, எனக்கு அவர் ஆஸ் அ பெர்ஃபார்மராகவே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். என்ன படம் பார்த்து இந்த மாதிரி இது வந்து காமெடி கிடையாது, அது ஃபேஸஸாகவே நமக்கு சில ஃபேஸஸ் மேலே ரொம்ப எனக்கு ஃபேஸ் ஸ்டடியாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சில ஃபேஸை பார்க்குறப்ப நமக்கு ஒன்று தோணும், அது என்னெல்லாம் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஸோ அந்த மாதிரி எனக்கு தேனி முருகன் சாரை பார்க்குறப்பெல்லாமே இவர் ஒரு செம்ம பெர்ஃபார்மரான்னு தோணிட்டுச்சு. மேபி நான் ஏதாவது படங்கள் பார்த்துருக்கலாம், ஞாபகம் இல்லை. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி நான் ஒர்க் பண்ண போகும்போதும் நான் வீட்டை சொன்னேன், இந்த மாதிரி தேனி முருகன் சாரை நம்ம காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அதில் குணசேகர் கேரக்டருக்கு அவரை இனிஷியலாக காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் கடைசியில் அதான் குமரவேல் சார் அவர் சூப்பராக பண்ணிட்டாரு. பட் இனிஷியலாக அவரை காஸ்ட் பண்ணலான்ற ஒரு பிளானில் பண்ணோம். அப்போ அவர் காலில் ஆக்சிடென்ட் ஆகி அவர்
அவரால் நடக்க முடியாத ஒரு ஸ்பேஸில் இருந்தார், அதனால் அது விட்டோம். ஸோ எனக்கு அப்பையிலேருந்தே எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், அவர் செம்மையாக பண்ணுவார்னு. ஸோ அப்படி தான் இந்த படம் ஆரம்பிக்கும் போது இதில் ஒரு அப்பா கேரக்டர் இருந்துச்சு, நான் வேறு ஆப்ஷனே யோசிக்கல, அவர் வச்சு பண்ணலாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் டூப்ளெக்ஸ்ல எல்லாமே நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பார். ஜிகர்தண்டா ஒரு சீரியஸ் கேரக்டர் தான். ஆமாம் ஆமாம் கரெக்ட் ரைட். அவருக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஸ் இருக்குது, அவர் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர். அந்த ஹாஸ்பிட்டல் சீன்லாம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போதே நாங்கள் எல்லாமே பயங்கரமாக அட்மையர் ஆகிட்டோம். எனக்கு டவுட்லாம் தோணல, இவர் பண்ணால் சூப்பராக இருக்கும்டா அப்படின்னு தோணுச்சு, அது நடந்துச்சு. ஏன்னா அப்பா ஷாட் வந்து ஓப்பனிங்கில் மொட்டை மாடியில் ஒரு அந்த பண்ணும்போது வந்தவர், அப்புறம் நடுவில் ஒரு 2-3 சீனில் மட்டும் சும்மா ஒரு வெள்ளை பனியன் போட்டு வந்துட்டு போனவர், அப்புறம் ஃபுல்லாக கிளைமேக்ஸில் தான் பார்க்குறோம். அதனால் எனக்கு பெருசாக அந்த அப்பாவை பற்றி பேசும்போது எனக்கு பெருசாக ஐ மீன் ஐயோ ரொம்ப உருகி அந்த ஃபீல் எனக்கு வரல. அது இருந்துச்சு தான், பட் அதான் இந்த கதையில் வேறு இடம் கிடைக்கல அது வைக்கிறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நாங்கள் 2 பேரோட நரேட்டிவை சொல்லிட்டோம், செகண்ட் ஹாஃபில் தான் கதை சொல்கிறோம். அதில் இன்னொரு லேயராக லைக் அதனால தான் அப்பா வந்து கொஞ்சம் மினிமலாக மட்டுமே யூஸ் பண்ணுறான்னு. லைக் டைலாக்ல இவனுக்கு ஆமாம் அப்பப்போ ஃபோன் வரும் எடுக்க மாட்டார், அந்த இதெல்லாம் இவன்ட்டு அப்பா எங்கே இருக்காரு, அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு இருக்காரு, அக்கா வந்து அப்பாட்ட பேசேண்டா. ஸோ இந்த லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சா போதும், இல்லைனா அகெயின் செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு கதை சொல்லணும், இன்னொரு டைம் எடுக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுது. பட் அதான் அது நிறைய பேருக்கு ப்ராப்பராக அது கம்யூனிகேட் ஆகலைன்னா அது ஓகே. நிறைய பேருக்கு அது தெரியல, எனக்கு அது மாதிரி ஃபீல் இல்லை அதான் அந்த மாதிரி சில ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு, பட் தட்ஸ் ஓகே, அது திருத்திக்கக்கூடிய விஷயம். ஓகே டன். இன்னொரு சீன் அதே மாதிரி அவர் அக்காவை பிடிச்சிட்டு அழுகிற சீன் இருக்குல்ல, அது சீனாக வந்து சூப்பராக இருக்குது. பட் அந்த இடத்துல அந்த இம்பேக்ட் எனக்கு சுத்தமாக என் பக்கம் வரல. ஏன்னா அந்த சீன் இம்பேக்ட் வந்து அப்பா தான் எமோஷனலாக பேசிட்டு வந்திருக்காரு. இது இந்த பையனை என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இவனே ஒரு கற்பனை பண்ணிட்டு இவரே அந்த பொண்ணு போயிடுச்சுன்னு நினச்சின்னு அந்த அக்கா கேட்கும்போது டக்குன்னு அழுகுறாரா. அங்கே வந்து மியூசிக்கலாகவே அப்பா சீனில் ஆரம்பித்த ஸ்கோர் தான் போகுது. ஸோ அங்கே ஒரு ஷிஃப்ட் இல்லைன்ற போது அந்த ஷிஃப்ட் எனக்கு என் பக்கம் சாயலை. ஓகே, அந்த சீனை பற்றி சொல்லுங்கன்னா, அக்கா கிட்ட அழுகுற சீனை பற்றி. அக்காட்ட அழுதுட்டு அவன் அந்த ஐ மீன் அப்பாட்ட அந்த எமோஷன் நடந்ததுக்கப்புறம் அதே ஒரு சோகத்தில் தான் இருப்பாங்க. அதே சோகத்தில் இருக்கும்போது அக்கா வந்து பக்கத்தில் உட்காந்தோடனே இதே தான் கேட்பான், அப்பாவுக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டக்குன்னு அங்கே அக்கா கேட்பாங்க, ஏன்டா மோனிஷா ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் மோனிஷா பற்றி எங்கேயுமே இது வரைக்கும் ஷேர் பண்ணல, யார்கிட்டையுமே பேசல, அவன் வேற ஒரு ஜோனில் இருக்கான். இப்போ டக்குன்னு ஏன்னா மோனிஷா தான் அந்த அப்பாவை பற்றி ஞாபகப்படுத்திருந்திருப்பா ட்ரெயினில். ஆமாம் கரெக்ட் கரெக்ட். அப்படின்னு அவளை தொட்டு தான் இருக்கும், இது அப்பாவை தொட்டும் இருக்கும் அவளை தொட்டும் இருக்கும் இந்த சீன். இப்படி இருக்கிறப்ப அது கேட்டோன்னே அவன் ஏஞ்சி போய் கூட தனியாக அழுதுருக்கலாம். பட் எனக்கு ஏஞ்சி போயெல்லாம் அழுகக்கூடாது, அக்கிட்ட தான் அழுகணும், அப்படிதான் சத்யா அழுவான்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ அவன் அந்த இடத்துல அழுகிறப்ப எனக்கு அதே ஸ்கோர் அப்படியே அந்த இடத்துல கண்டினியூ ஆனால் எனக்கு இமோட் ஆச்சு. ஓகே ஓகே. ஸோ அதனால நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணிட்டு ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆகும். ஆமாம் எங்கன்னா அந்த யுவன் சாங் எதுக்கு எதுக்கு வயலின் பீஸ் ஆரம்பிச்சோம். ஸோ நாங்கள் வயலின் பீஸில் தான் மோர் ஃபோக்கஸ்டாக இருந்தோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் அங்கே ரைஸ்க்காக இங்கே எப்படி போனது. ஆமாம், எனக்கு அந்த இடத்துல தான் ஹை ஆகணும்னு நினச்சிட்டு அந்த வயலின் பீஸை கரெக்டாக அழுகிற இடத்துல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. நீங்க சொல்ற மாதிரி அவன் அவனு புரிஞ்சுக்கிட்டு தான் அவனு பண்ணிட்டு இருப்பான். அது இன்டென்ஷனாவுமே அப்படிதான் இருந்துச்சு. லைக் பாக்குற எல்லாத்துக்குமே தெரியும் என்னடா டேய் அப்படி. சோ பட் யா அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணோம். அந்த இடத்துல அப்படி வச்சோம். கேமராமேன் பற்றி சொல்லுங்க. அந்த ஸ்கூல் ஷாட்டு எனக்கு இன்னொன்றுண்ணா, ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரேமு நடுவில் வந்து ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பையனோட ஷாட்டாக இருக்கட்டும், அதுதான் சொல்கிறேனே, அது என்னன்னு தெரியல, ஒரு க்ளோ மாதிரி ஒன்று வச்சிடுறீங்க உள்ள. அனிஷா வரும்போதெல்லாம் ஆமாண்ணா இருந்துச்சு. அது என்னன்னா இனிஷியலாக ஸ்ரேயசனோட ஐடியா தான். இனிஷியலாக டிஸ்கஸ் ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் பிளான் பண்ணுறப்ப நாங்கள் ஸ்கூலை எப்படி பிளான் பண்ணுறோம்னா, ஸ்கூல் வந்து 2 பேரோட நரேட்டிவ், ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட கதை சொல்கிறா, ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட கதை சொல்கிறா. ஸோ இப்படி கதை சொல்லும்போது நாங்கள் என்ன நினச்சோன்னா, அந்த கதையை வந்து ஆஸ் அன் ஆடியன்ஸாக நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளே இருந்து பார்க்கணும், ஒரு எட்டி பார்க்கணும். அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க, ஸோ நான் வந்து அந்த கதையை ஒரு ஓரமாக நின்று பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபுல்லாகவே ஒரு தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவ்லேயே இருக்கலாம்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா கதவுக்கு வெளியே வச்சிருப்போம், ஜன்னலுக்கு வெளியே வச்சிருப்போம், இல்லை யாராவது ஒரு ஃபோர்கிரவுண்டை பாசிங்லேயே தான் இருந்தாங்க. ஸோ ஏன்னா இது இப்படிலாம் வைக்கிறப்ப என்னன்னா அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம இருந்து பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே. ஸோ அதனால கான்ஷியஸாக ஸ்கூல் மட்டும் ஸ்கூல் ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஒரு மேக்கிங் தான் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அதில் இந்த அனிஷாவோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் என்னன்னா, இவன் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. ஸோ அந்த கதையை சொல்லும்போது லைக் எல்லா விஷுவல்ஸுமே பர்ஃபெக்டாக ஞாபகம் இருக்காது. அனிஷான்னு ஒரு பொண்ணு அவள் வரா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரேயஸ் அண்ணா சொல்லி ஃபீல் பண்ணோம். அதுக்காக ஒரு ப்ரிசம்லாம் ஒன்று ரெடி பண்ணோம். ஒரு ப்ரிசம் ரெடி பண்ணி லென்ஸுக்கு முன்னாடி அதை பிளேஸ் பண்ணி அவள் வரப்போ இமேஜாக கிளியர் இமேஜாக இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த கதையை சொல்ல 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 அனிஷா கிளாஸ்க்குள்ளே வரப்போ இமேஜ் கிளியர் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் அந்த கதையை சொல்லும்போது ஒரு சின்ன பிளரினஸ் இருந்துகிட்டே இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இமேஜ் கிளியராகி அவன் கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்ல சொன்னால் கொஞ்சம் டவுட்டாக சொல்ல ஆரம்பிச்சு ஒரு பாயிண்ட்ல கிளியராக. ஸோ அந்த ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நாங்கள் பிளேஸ் பண்ணோம்.
சூப்பர்ண்ணா, நல்லா இருக்குண்ணா இது கேட்கும்போது ஐடியா. அதான் இதெல்லாம் எவிடென்ட்டாக தெரியணும்னு பண்ணல, இதெல்லாம் எங்களை எக்ஸைட் பண்ணிச்சுன்னு பண்ணோம். ஓகே, அரே சாலா. நான் கூட இது என்ன டிஸ்டர்ப் பண்ணுன்னு தான் கேட்டேன், பட் இதுக்கு பின்னாடி ஆமாம் இப்படி ஒன்று சூப்பர்ண்ணா, நல்லா இருக்குண்ணா. குட்டி குட்டி விஷயம்லாம் நிறைய இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் பசங்க அதெல்லாம் செம்மையாக ஒர்க் ஆச்சு. அப்புறம் அந்த பேப்பர் கொடுக்கும்போது அடிக்கிறது, அதில் ஒரு சீன் வந்து உண்மையிலேயே கேட்கணும்னு தான் தோணுச்சு. கரெக்டாக ஹீரோ கேட்டிருப்பாரு, வலிக்குதான்னு கேட்டுட்டு பின்னாடி அப்படின்னு சொல்லுவார். எண்டில் கேட்டு ஒரு சந்தோஷம் படுவார். அந்த சீன் வந்து அதுக்கான க்ளோஸர் தான். ஆமாம், மொக்க வாங்கலடாப்பா அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஆமாம், அதோட ஒரு லைஃப் ட்ராமா. அது கிளியரானது தான் உனக்கு. நைஸ்ண்ணா. ஆள் பார்க்க தான் ஒரு மாதிரி கரடு முரடாக இருந்தீங்க, ஆனால் பேசும்போது ரொம்ப குழந்தையா இருக்கீங்க. கரடு முரடாக இருக்கேன் நான் பார்க்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி, நான் பார்ப்போம்ல கிளிப்பிங் தான் பார்ப்போம்ல, ஸ்டேஜில் பார்க்கும்போது போச்சு மாட்டிக்கிட்டு தான் யோசிச்சேன். ஆனால் ரொம்ப சாஃப்டான ஆளாக தானே இருக்கீங்க. நன்றி. ரொம்ப மென்மையான ஆளாக இருக்காப்லையே. ஷான் அண்ணாவோட ஒர்க்குண்ணா எனக்கு வந்து பர்சனலாக வந்து குவார்டரெட்டும் ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கெஸ்ட்ராவும் ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரிங்ஸாக போனால் படத்தில் வந்து மோஸ்ட்லி ஷான் அண்ணா படம் பார்த்தீங்கன்னா அதில் அதை நிறைய பண்ணிடுவாங்க, அங்கங்கே பண்ணிடுவாங்க. இந்த படத்தில் அந்த அப்பா எமோஷனல் சீனில் மட்டும் பண்ணிவிட்டு ராக்லாம் வருது நடுவில். அந்த அனிஷா குத்தும்போது அவங்களுக்கு ஒரு ராக் பிஜிஎம்லாம், அனிஷா இல்லை சாரி மோனிஷாக்கு ராக் பிஜிஎம் உள்ளே வருது. அண்ணன் திடீர்னு ஈடியமாக போகிறாரு, டக்குன்னு ஒரு இப்போ எல்லாமே உள்ள ஒரு மாதிரி மிக்சடாக இருந்துச்சு. நீங்கள் இன்புட் கொடுப்பீங்களா? இல்லை, இதெல்லாம் சும்மா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே லைக் அந்த சீன் வந்து ஒரு மாதிரி ஒரு கெண்ட மேளம்லாம் போட்டு ஒரு ராக்கா போகலாம் சார் அந்த சீன் அப்படின்னு சொல்லி. ஏன் சண்டை மேளம் சம்மந்தமே இல்லாமல் அவங்க மலையாளியா அப்படி அந்த இடத்துக்கு நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் தெரியல, பட் அந்த சீனோட மூடுக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணி தான் சொல்லி அது கேட்டோம். அண்ட் இந்த லவ் ஃபெயிலியர் சாங்லாம் ஜாஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பிளான் பண்ணோம். ஷானோட ஒவ்வொரு சாங்குமே சாரோட உட்காரப்ப சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு அப்படியே லிரிக் எழுதிட்டு அப்படியே முடிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி அந்த மொரட்டு முட்டால் சாங் போகிறப்ப எனக்கு ஷானோட அந்த ஜாஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த தட்டுக்கெட்டு மனசு தானாக எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதனால சரி இந்த சாங் ஒரு மாதிரி நம்ம ஜாஸாக போகலாம். இது ஒரு லவ் ஃபெயிலியர், பட் என்னன்னா சோக லவ் ஃபெயிலியர் கிடையாது, லைக் செல்ஃப் ரியலைசேஷன் சாங். சிரிச்சாலே காதலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், நீயா அவனை நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இதை நம்ம ஜாஸா ஒன்று ட்ரை பண்ணலாம் சார், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னப்ப சாரும் செம்ம எக்ஸைட் ஆயிட்டாரு. நானும் ரொம்ப நாள் ஆச்சு ஜாஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கொடுத்த ஐடியா தான் ஜாஸ் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அதான் ஓவர் த டிஸ்கஷன் தான் வரும். நான் என் மனசுல என்ன தோணுதோ அதை அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் அதுல இது ஒர்க் ஆகும் ஆகலன்றதை அவர் சொல்லுவார். ஸோ என்டையராகவே ஒரு கொலாப் ஒர்க்காக தான் நடக்கும் அது. லைக் எல்லா விஷயங்களுமே அவர் நம்மளோட எல்லா இன்புட்ஸுமே அவர் கேட்பார். சார் எனக்கு இங்கே ஒரு வயலின் இருந்தால் நல்லா இருக்கும் சார், சார் இது நாதஸில் போகலாம் சார், இந்த லெவல் நம்ம எல்லாம் பேசலாம். பேசி அவர் சூப்பர் பட் இது ஒன்று பண்ணலாம் அப்படின்வாரு. இஃப் இன் கேஸ் அது ஒர்க் ஆகலாம் சொல்லுவார். ஒர்க் ஆகலாம் இல்லை இது வேணாம், இது நம்ம ஃப்ளூட்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரியான விஷயம். அப்படி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லி அதை ஷானை நான் மாற்றி அந்த சீன் தியேட்டரில் எனக்கு ஒர்க் ஆச்சுடா தம்பி அப்படின்னா எதை நான் சொல்லுவேன்? அப்படின்னா எதுவும் ஞாபகத்தில் இல்லை டு பி ஃப்ராங்க். நான் ஏன்னா ஓவரால் நிறைய அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ரைட் புரிஞ்சிக்க முடியுது. டன். ஷான் அண்ணா ஒர்க்கு தனியாக பேசணும்னு நினச்சேன், சூப்பராக இருந்துச்சு. அடுத்து சீன்ஸுக்கு வருவோம். எனக்கு பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்பா இதுதான் 2 இருக்குது. அந்த வீட்டில் அந்த குடிச்ச சீன் இருக்குல்ல, குடிச்சிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறது, அதில் 2 விஷயம். 1 எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் சிரித்தேன், நினச்சி சிரித்தேன். என்ன சீன்னா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, இப்போ ஐ எம் ஃபைன் 1 இல்லை ஐ எம் ஃபைன் 2 போகுது. ஒருத்தவங்களாம் வீட்டுக்குள்ளே வராங்க, அதில் அக்கா மாமா வரும்போது ஃபுல் மேக்கப்பில் மாலை எடுத்துகிட்டு வருவாங்க. மற்றவங்களாம் வந்து அவங்களுக்கு தெரியும், டென்ஷன் தெரியும், ஏதோ சாவ போகிறான் போலன்னு ப்ரெஷரில் ஓடிடுவாங்க. இவங்களுக்கு வந்து பையன் ஏதோ கல்யாணம் பண்ண போகிறான் போலன்ற ஜோனில் 2 நான் பார்த்தேன், நல்ல மேக்கப்பு, அழகாக மேக்கப் போட்டு மாலையை தூக்கிட்டு வராங்க. அது பார்க்கும்போது ஐயோன்னு ஒர்க் ஆச்சுண்ணா. அது அப்படி தான் வேணும்னு பண்ணதானா? ஆமாம், அது அங்கே வந்து ஒரு சின்னதாக லென்த்து கருதி ஒரு சின்ன விஷயம் கட் பண்ணிட்டோம். ஓகே. முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்னா ஒருத்தட்டையும் சரக்கு அடிச்சுட்டு ஃபோன் பேசுவான்ல, அந்த மாதிரி அக்காட்டையும் ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லுவான், அக்கா நாளைக்கு ஒரு 6 மணிக்கு மட்டும் நீயும் மாமாவும் மாலை வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னா. எதுக்குடா மாலை அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகணும், என்னால் வர முடியுமான்னு தெரியல, நீங்கள் வந்துருங்கக்கா அப்படின்ற மாதிரி போதையில் சொல்லியிருப்பான். சரி, இந்த மாதிரி சொல்லுவான். அதனால் அக்காவும் என்னன்னு தெரியாமல் எங்கேயோ போகணும்னு சொல்கிறான், வாங்கிட்டு வர சொல்கிறான் அப்படின்னு வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அது எடுத்துருந்தோம். இல்லை நான் அது ஆக்சுவலாக அது இல்லாமல் இருக்குது தான் சூப்பராக இருக்குது. ஆமாம், எடிட் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கும் அது இல்லாமல் சூப்பராக இருக்குது, நல்லா சிரிப்பு, நல்லா அழகாக மேக்கப் போட்டு சாவுக்கு மாலை எடுத்ததான் கல்யாணத்துக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்துருப்பாங்க. அதான் எங்களுக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அது இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா காமெடி ஒர்க் ஆகுது, சூப்பராக இருந்துச்சு. அது அப்போ அந்த ஸ்டேட்டஸ் கடைசியில் நாய் டான்ஸ் மட்டும் தான் மிஸ்ஸிங். அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் அந்த ஆசைப்பட்ட பொண்ணு பேர் மோனிஷான் அந்த வடக்கன்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, டக்குன்னு எண்டில் ஒரு நாய் டான்ஸ் போட்டுருக்கீங்கன்னு பார்த்து ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் அது இல்லை, அது வேண்டாம். அதான் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அது அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு கூப்பிட்டு அவங்க என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தா டக்குன்னு அந்த இவனு தான் கை கழுவானுங்க, தண்ணி ஊற்றி கை கழுவானுங்க, பொண்ணை தொட்டாலாம் பண்ணுவானுங்க. அதை கரெக்டாக அங்கே பிளேஸ் பண்ணது செம்மையாக ஒர்க் ஆச்சு. அதுக்கு அந்த இதுதான் தேடிட்டு இருந்தோம். ஆக்சுவலி ஒரு பொண்ணு வந்து லேசாக ஒரு பையனை தொட்டோன்னே இவன் சேர்த்து வச்சுட்டு கை கழுவிடுவான். அது கிடைக்கல. ஓகே, தேடுறோம், எப்படி தேடுறதே தெரியல ப்ரோ. அது என்னென்னமோ பண்ணி தேடி பார்த்துட்டோம், அது கிடைக்கவே இல்லை. படத்தோட என்ன சொல்றது, ரிலீஸுக்கு ஒரு
ஃபைனல் அவுட் எடுக்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடியுமே அங்கே க்ரீன் மட்டும் தான் இருக்கும். ஓகே ஓகே எல்லாம் அங்க என்ன வரப்போகுது என்ன வரப்போகுதுன்னா இதை தேடிட்டு இருக்கேன் வச்சிடறேன்ட்டே இருப்பேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு ஏடி ஒரு பையன் வந்து பிரகாஷ்னு ஒருத்தர் அமிச்சாரு, இந்த இது அமிச்சாரு, ப்ரோ இது நமக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தோன்னா இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுட்டு டிஸ்கஷன்லேயே பேசியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு பாட்டு போடலாம், ஆசைப்பட்ட பொண்ணு பேரும், அது எங்க எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு, எனக்கு தெரிஞ்ச பாட்டு. அதனால சரி அந்த பாட்டு, இவர் பேரும் மோனிஷா செட் ஆகும்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் போட்டோம். என் பேர் என்னன்னு தெரியுமா? மோனிஷ். அது சூப்பரா ஒர்க் ஆச்சுண்ணா. அது அந்த சீன் எண்டில் ஆக்சுவலி நல்லா ஒர்க் ஆகிடுச்சு. ஆமாம், அது சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல கிளாப்ஸும் வேறு ஒன்று கத்துறாங்க எல்லாம். அப்புறம் குட்டியாக நான் சொன்னேன்ல, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. அந்த குட்டி குட்டி சீன்ஸ் எல்லாம் சொல்ல ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும். அதில் சாப்பாடு சாப்பிடும்போது குழம்பு கரண்டி எடுத்து அந்த இதில் ஊற்றிட்டு சாப்பிட்றதுலாம் நான் பண்ணியிருக்கேன். தயிர் சாதம் அதில் பண்ணுவேன். அதை எங்கள் அம்மா ஊட்டும், நானும் எங்கள் அம்மா ஊட்டும் போது அது கரெக்டாக ஃப்ரேம், அதான் சொன்னேன்ல ஒரு சில விஷயம்லாம் ஃப்ரேமில் பண்ணால் நல்லா இருக்கும்ட்டு. அதை நீங்கள் பண்ணும்போது பண்ணிட்டான் இந்த ஆள், நம்ம அடுத்து பண்ணணும் அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு, எனக்கு அது பிடிச்சது. நானுமே. ஆனால் இன்னொன்று, நீங்கள் இப்போ படம் முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபைனல் அவுட் வந்துருச்சு, ஸ்க்ரீனில் போட்டு பார்க்குறீங்க, எல்லாம் பார்க்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஷோ போகிறீங்க, உட்காந்து பக்குன்னு ஆகும். கண்டிப்பாக இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறாங்க, ஒரு சீனாக ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கல்ல, ஒன்று ஒன்றா பண்ணும். அப்போ உங்களுக்கு எப்படி நடந்தது? நீங்கள் இப்போ உட்காந்துருக்கும் போது அந்த ஃபீலை மட்டும் சொல்லுங்கள். அதான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஷோலாம் பார்த்தோம். நானும் அபி பக்கத்தில் உட்காந்து தான் பார்த்துட்டு இருந்தோம். அதான் நிறையா பார்க்கும்போது இப்போனா வெயிட் பண்ணிட்டே இருப்போம். ப்ரோ இந்த சீனுக்கு பாருங்கள் எப்படி சிரிக்க போகிறாங்கன்னு பார்த்தா சைலண்ட்டாக இருப்பாங்க. நானும் அப்படியும் ப்ரோ இந்த காமெடி புதைக்கப்பட்டது ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் ப்ரோ இதை புதைச்சிட்டாங்க. சில இடங்கள்லாம் பயங்கரமாக சிரிப்பாங்க. ப்ரோ என்ன ப்ரோ இது நம்ம எதிரே பார்க்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் செம்ம ஒரு பதட்டம், ஹெவி பதட்டம் ஒன்று இருக்கணும் செய்யும். ப்ளஸ் மோரார்லெஸ் நாங்கள் நினச்ச எல்லா இடத்துலையுமே ரிசப்ஷன் வந்துச்சு. ஸோ அதனால ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் அங்கே வந்துருச்சு. பரவாயில்ல, நினச்ச இடத்துலலாம் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. அண்டு ஃபர்ஸ்ட் ஷோ இதெல்லாம் எல்லார்ட்டையும் போட்டு காட்டுறதை தாண்டி ஆடியன்ஸ்கிட்ட போதில்ல, ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் அன்னைக்கு தான் ஹெவி டென்ஷன் இருக்கும். மற்ற நாள்லாம் கூட நமக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பார்ப்பாங்க, சினிமா ஆட்கள் அதிகமாக பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ கமலாவில் பார்த்தோம். கமலால லைக் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு படம். லைக் நாங்கள் எதுவும் எப்படி எங்களுக்கே செம்ம பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பெருசாக ஒன்றும் புஷ் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணிலாம் எதுவும் இல்லை. நாங்கள் ஒரு டிக்கெட் கூட நாங்கள் எடுக்கல கமலால. பார்த்தா ஆர்கானிக்காக புக்கிங்கே ஆகி ஹவுஸ்ஃபுல்லு. ஓகே, எங்களுக்கு பரவாயில்லடா ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுடா படம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கமலால பேசி நாங்கள் பால்கனியில் போய் உட்காந்து பார்க்கறதுக்கு கேட்டு போய் பார்க்குறோம். அதுதான் ப்ராப்பர் ஆடியன்ஸ். அங்கே உங்க ஃபீல் அங்கே செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் நினைக்காத இடத்துக்கெல்லாம் பயங்கரமாக சிரிச்சாங்க. நினைக்காத சீன் இதுக்கு அவ்வளோ பெரிய சிரிப்பு வராதுன்னு நினச்ச இடத்துக்குலாம் பயங்கரமாக சிரிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி லைக் மக்கள் ஓன் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த படத்தை ஒரு ஸ்டேட்டஸாக போடுறப்ப படம் நல்லா இருக்கு அப்படின்றத தாண்டி இந்த படத்தை போய் எல்லாம் தியேட்டரில் பாருங்கன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, மக்கள் ஓன் பண்ணிக்கிட்டாங்க இந்த படத்தை, அவங்க படமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சோடனே நிம்மதியாக ஆயிடுச்சு. ஓகே, நல்ல படம் எடுத்துட்டோம், மக்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஆகியாச்சு. ஓகே, தலைவர் என்ன சொன்னார்? தலைவர் ப்ரீமியர் வந்து பார்த்தாரு. ப்ரீமியர் பார்க்குறதே பெரிய அபூர்வமான ஒரு நிகழ்வு. அவர் கடைசியாக எனக்கு தெரிஞ்சு எந்திருந்து தான் இந்த மாதிரி ப்ரீமியர் பார்த்துருக்கேன். ஒரு டவுட் இருங்க, அப்படியே கேட்டுறேன். இப்போ படம் எடுத்தாச்சு, மேம் எப்படியே சொல்லியிருப்பாங்க, டேடி ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு பைபிள் வந்து நல்லா பண்ணியிருக்கு பாருங்கன்னு அவங்க கூப்பிட்டு வர மாதிரி இருக்குமா, இல்லை எப்படி நான் அந்த ப்ராசஸ் அதை சொல்லிட்டு வாங்க தலைவர்கிட்ட? மேம் படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி தலைவர் போய் சொல்லி கூப்பிட்டு வரது தான். ஆமாம், வந்திருக்காரு பாரு, அதுதானே நடக்கும் கண்டிப்பாக. வந்து பார்த்தாரு. அதுவே ஒரு அவர்கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி இல்லை அது. சார்னா வந்தாங்கன்னா அதை அவங்கள பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆமாம், அதுவும் படம் ப்ரீமியர் பார்த்துட்டு தலைவர் தான் எல்லாரையும் கூப்பிட்டாரு. ஸோ ஓவராலாக பார்த்துட்டு ரொம்ப நேரம் படத்தை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தார். இது செம்மையாக இருந்துச்சு, அது செம்மையாக இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்படியே நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஓகே சொல்கிறாரு, தலைவர் தான் சொல்கிறாரு, இது நிஜம் தான், கனவு கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்படி சொல்லணும்னு அவருக்கு அவசியமே இல்லைல்லண்ணா. ஆனால் அவர் அழகாக உட்காந்து இந்த பசங்களை வளர்த்து விடணுன்ற அவரோட குணம் இல்லை, குவாலிட்டி. அது எல்லாருக்குமே அவர் பண்ணுறாரு. அதான் அங்கே இருக்காருல்ல, அவர் அப்படியே இருக்காரு. கண்டிப்பாக அது ஒரு நல்ல குவாலிட்டியில் பண்ணார். எல்சியூ கேள்விப்பட்டிருக்கோம், எம்சியூ ஏசியூ சேர்ந்து நம்ம படத்தில் வருது. எம்சியூனா மதன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். இதுல என்ன எடுத்ததே ஒரு படம், அதான் ஏசியூ உள்ள எடுத்து வரேன். அபிஷன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். நம்ம அந்த அது வந்து படம் முடிச்சுட்டு கதை முடிச்சுட்டு சும்மா பேசிட்டு இருந்தப்ப சும்மா நானும் அப்படியுமே இல்லை சசி சார் ஏதாவது கேமியோ கேட்கலாமா அப்படின்னு சொல்லி சும்மா பேசணும். பேசிட்டு அப்பதான் ஆமாம் கேட்கலாம் சார் பண்ணுவார். அவர் உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டோ இந்த படத்தினால ரொம்ப எனக்கு அபிக்கு நல்லா க்ளோஸு, எனக்கும் நல்லா க்ளோஸு சார். ஸோ அதனால கேட்கலாமா அப்படின்னு சொல்லி பேசணும். அப்போ தான் எங்கே பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப தான் சும்மா பேசிட்டு இருக்கும்போது தான் இனிஷியலாக நிறைய யோசிச்சோம். இந்த ட்ரெயினில் பண்ணலாம், ஏன்னா அதுதான் கொஞ்சம் வெளியே போகிற இடம், இந்த இடத்துல பண்ணலான்னு தோணிருச்சு. சசி சார் கேமியோன்னு கூப்பிடலான்றப்பையும் முடிவு பண்ணிட்டோம், தர்மதாஸா தான் கூப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா அபிக்கும் ஒரு கணக்கு, அபியோட படம். அதனால ஃபஸ்ட்டு டூரிஸ்ட்
ஃபேமிலியில் இருக்கிற ஃபேமிலியவே கூப்பிட்டு வரலாம்லாம் யோசித்தோம். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் பிளான் பண்ணலான்னு. பட் அதான் ஓகே சின்ன கேமியோவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணோம். சார்கிட்ட சொன்னோம். சார் வந்துடுறேன்டா அப்படின்னாரு. சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா அது வாய்ஸ் கேட்கும் போது ரெகக்னைஸ் ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. அந்த சீனில் கூட அந்த குட்டி பையனை கூப்பிட்டு அவன் தான் ஏதோ இப்போ இந்த பொண்ணு சொன்னோடனே ராமான் சொல்ல போது ஓடி ஓடி அப்படின்னா அது சூப்பராக இருந்துச்சு. அது இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் குட்டி தான் அந்த சீன். அதெல்லாம் ரைட்டிங்ல இருந்ததானா அந்த மாதிரி இல்லை ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வரதா? அதெல்லாம் அந்த சீன்லாம் ரைட்டிங்ல இருந்துச்சு. அனஸ்வராலாம் கதை சொல்லும்போது அந்த சீன் தான் அனஸ்வரோட ஃபேவரட் சீன். இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டே பிரியாணி வாங்கி தரேன் சீன் தான் ரொம்ப பிடிக்கும். நான் உனக்கு பிரியாணி வாங்கி தரேன் படி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த அப்புறம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்க கோவப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் அடிக்காதன்னு சொன்னவங்க இது எதனா பண்ணின்னு அந்த குள்ள வாண்டன்ற மாதிரி அப்படியே முறைச்சினே இருப்பாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ண இன்டர்வியூ. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்.